الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இது போன்ற தூய்மையான வடிவில் இஸ்லாத்தை எடுத்துச் செல்கின்ற பிரச்சாரம் 1980களிலே முடுக்கிவிடப்பட்ட பொழுது தமிழகத்தின் பல பகுதிகளிலே பலவிதமான எதிர்ப்புகளை நாம் தொடர்ந்து சந்தித்துத்தான் வருகிறோம். எங்கெல்லாம் எதிர்ப்புகள் வேகமாக இருந்ததோ அந்த எதிர்த்த சகோதரர்களே சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தின்பால் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து எதிர்ப்புடைய முனை மழுக்கி போனதையும் இந்த தமிழகத்திலே 22 ஆண்டுகளாக நாம் பார்த்து வருகிறோம். ஆரம்பத்திலே நாம் என்ன சொல்கிறோம் என்பதை அறியாத மக்கள், நம்முடைய பிரச்சாரம் என்ன, நம்முடைய கொள்கை என்ன, நம்முடைய கோட்பாடு என்ன, நாம் என்னதான் சொல்கிறோம் என்பதை நம்முடைய எழுத்துக்கள் வாயிலாக அறிந்து கொள்ளாத மக்கள், நம்முடைய பேச்சுக்கள் வாயிலாக அறிந்து கொள்ளாத மக்கள் நம்மை பற்றி சொல்லப்படுகிற தவறான பிரச்சாரங்களை நம்பி நம்மை எதிர்க்கிறார்கள். அவர்கள் மீது ஆத்திரப்படுவதில் அர்த்தமில்லை. அவர்கள் மீது நாம் பரிதாபப்பட வேண்டும். அவர்களுக்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் யார் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அவர்கள் இந்த சத்திய பிரச்சாரத்தை முடுக்கிவிடக்கூடிய தளபதிகளாக நாளை திகழ்வார்கள் என்பதை நாங்கள் பல ஊர்களிலே கண்ட அனுபவங்கள் வாயிலாக இன்றைக்கு தௌஹீதின் பெயரால் ஒரு மாநாடு கூட்டினால் 10 லட்சம் சகோதரர்களை ஒரு மாத காலத்திலே திரட்டுகிற அளவுக்கு இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய சக்தியாக வளர்த்து காட்டியிருக்கிறான். அதனால் நாம் சத்தியத்தை புரிய வைக்கின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். அவர்களுக்கு எதிராக உள்ள எல்லா பகைமைகளையும் நீங்கள் மறந்து விடுங்கள். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. இப்போது நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்ற செய்திக்கு வருகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக மனிதர்களில் இருந்தே தன்னுடைய தூதர்களை அல்லாஹ் தொடர்ந்து அனுப்பி கொண்டே வந்தான். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி தூதராக அனுப்பி உலகம் அழிகின்ற காலம் வரை வேறு எந்த தூதரும் வரமாட்டார்கள் என்று முத்திரையிட்டு விட்டார். இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு செய்தி, புது செய்தி இல்லை. ஒவ்வொரு இஸ்லாமியனும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அடிப்படையான அறிவு இது. இங்கே எதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரே ஒரு தூதரை அனுப்பினான் இல்லையா, முதல் தூதர். அதற்கு பிறகு இரண்டாவது ஒரு தூதரை அல்லாஹ் ஏன் அனுப்பினான்? இரண்டாவது தூதருக்கு பிறகு மூன்றாவது தூதரை அல்லாஹ் ஏன் அனுப்பினான்? மூன்றாவது தூதருக்கு பிறகு நான்காவது தூதரை அல்லாஹ் ஏன் அனுப்பினான்? இப்படி ஆயிரம் இறை தூதர்கள் தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவராக அனுப்பப்பட்டுக் கொண்டே வந்தார்களே, அதற்கு என்ன காரணம்? இதை நீங்கள் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு இறை தூதர் சத்தியத்தை பிரச்சாரம் செய்துவிட்டு அவர் மரணித்து விட்டால் அவருடைய உண்மையான போதனையை அந்த மக்கள் மறந்து விடுகிறார்கள், அல்லது மாற்றி விடுகிறார்கள், அல்லது மறைத்து விடுகிறார்கள். உண்மையை சொல்ல வந்த இறை தூதரையே கடவுளாக ஆக்கி விடுகிறார்கள். இந்த நிலை ஏற்பட்ட பிறகுதான் இன்னொரு தூதர் வர வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஒரே ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போதும் என்று இருந்தால் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்வார், அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்வார், அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்வார். அப்படியே வந்தால் மறுபடி தூதர் தேவையே இல்லை. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான், அவருடைய பிள்ளைகள் வழிகட்டு போன பிறகு அங்கிருந்து இன்னொருவரை அல்லாஹ் அனுப்புகிறான், அப்புறம் இன்னொருவரை அனுப்புகிறான். இப்படி ஆயிரம் இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி கொண்டே வந்ததிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? மனிதர்கள் சத்திய போதனைகளை அவ்வப்போது மறந்து விடுகிறார்கள், அவ்வப்போது மாற்றி விடுகிறார்கள். என்னுடைய அப்பனும் பாட்டனும் சொன்னதுதான் சரியாக இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் இறை தூதர்கள் தேவையே இல்லை, ஒரே தூதர் போதும். அப்ப மனிதர்கள் வந்து அவரவர்கள் போதனைகளை உண்மையை மறைத்து மாற்றி விடுகிறார்கள் என்ற அடிப்படையை முதலிலே நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதாக இருந்தால், உலகத்திலேயே அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஆலயம் காபா என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம், திருமறை குர்ஆனுடைய போதனை பிரகாரம், இன்ன அவ்வள பைத்தின் உலியலின்னாஸ் லல்லதி பிபக்கா, மனிதர்கள் இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் மக்காவில் உள்ள ஆலயம்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுப்பினார்கள். அந்த ஆலயம் சிதிலமடைந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு மறுபடியும் அந்த ஆலயத்தை எழுப்பச் சொல்கிறார். எதற்கு எழுப்பச் சொல்கிறார்? அந்த ஹிரா பைத்தியலி தாயிபீன ஒரு ஆக்கிபீன ஒரு குய் சுஜூத், தவாப் செய்பவர்களுக்காக, ருக்கு செய்பவர்களுக்காக, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய மக்களுக்காக இந்த ஆலயத்தை நீங்கள் தூய்மையாக்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்தார்கள். எதற்கு புனர் நிர்மாணம் செய்தார்கள்? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்கு புனர் நிர்மாணம் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது இறை தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த காலத்திலே அந்த காபா எப்படி இருந்தது? எந்த காபா ஒரு இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்டதோ அந்த காபாவுக்கு உள்ள 365 விக்கிரகங்களை உருவாக்கி கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஆலயம், ஒரு இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட அந்த ஆலயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், ஒரு இறைவனுக்கு பதிலாக அந்த ஆலயத்திற்கு உள்ளேயே தினசரி ஒரு விக்கிரகத்திற்கு வழிபாடு நடத்துவதற்காக 360 விக்கிரகங்களை உள்ளே வைத்து வழிபடக்கூடிய காலத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்படுகிறார்கள். அதைத்தான் அவர்கள் எதிர்க்கிறார்கள். இதிலிருந்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளே இப்ராஹிம் நபியுடைய போதனையை மறந்து விட்டார்கள். அதான் நடந்தது. இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகளே அவங்களுடைய போதனைக்கு எதிராக நடந்து கொண்டார்கள். அவங்க எந்த கொள்கைக்கு பாடுபட்டார்களோ அந்த கொள்கையை குழி தோண்டி புதைத்தவர்கள் யார் என்று சொன்னால் இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகள் தான். அந்த சந்ததியில் வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த தீமையை, அந்த களங்கத்தை துடைப்பதற்கான முயற்சிகளை எழுதுகிறார்கள். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? ஒரு இறை தூதருடைய போதனைகள் காலம் செல்ல செல்ல அதன் தூய்மையான வடிவில் மக்களுக்கு வந்து சேருவதில்லை, தூய்மையான வடிவத்திலே மக்களுக்கு கிடைப்பதில்லை. என்னுடைய தகப்பன் சொன்னது சரியாக இருக்கும் என்று எவராலும் சொல்லிவிட முடியாது, என்னுடைய பாட்டனுடைய நடவடிக்கை சரியாக இருக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. இந்த அடிப்படையை இந்த செய்தியிலிருந்து உங்களுக்கு அறிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா? நிச்சயமா அறிந்து கொள்ள முடியும். அதுபோலத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இறுதி தூதராக அனுப்புகிறான். அவர்களுக்கு பிறகு இனிமேல் தூதர் வரமாட்டார்கள். அப்படியானால் இந்த 16 நூற்றாண்டுகள் கடந்து விட்டதே, இந்த நூற்றாண்டுகளுக்கு இடையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அப்படியே தலைமுறையாக
இணக்கமான வடிவிலே வந்து நமக்கு சேர்ந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சேர்ந்திருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் நமக்குள்ள இத்தனை பிரிவுகள் ஏன், இத்தனை கருத்து வேறுபாடு ஏன், நம்முடைய தொழுகை முறைகளிலே மாறுபாடுகள் ஏன், நம்முடைய கொள்கைகளிலே முரண்பாடு ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனை அப்படியே நமக்கு வந்து சேர்ந்திருக்கும் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம் ஒரே மாதிரியா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனைகள்ல அவரவர்கள் தங்கள் இஷ்டப்படி வளைத்து மாற்றி மறைத்து திருத்தி கூட்டி குறைத்து நம்மிடத்திலே கொண்டு வந்து தந்த காரணத்தினால்தான் உங்களுக்கு ஒரு இஸ்லாமாக இருக்கிறது, எனக்கு ஒரு இஸ்லாமாக இருக்கிறது, செங்கல்பட்டுக்கு ஒரு இஸ்லாமாக இருக்கிறது, சென்னைக்கு ஒரு இஸ்லாமாக இருப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படி கலப்படங்கள் வரக்கூடிய நேரத்தில் நபிமார்கள் இறை தூதர்கள் வந்து திருத்துவார்கள் என்றால் வரமாட்டார்கள். இனிமேல் இறை தூதர்கள் வந்து பார்த்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் விட்டிருந்தால் நமக்கு இந்த வேலை தேவையில்லை. அடுத்த நபி வந்து பார்த்துக்கிறார், நமக்கே அந்த வேலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனைகள்ல ஏதாவது மாற்றம் செஞ்சிருந்தா இன்னொரு இறை தூதர் வந்ததை பார்ப்பார் என்று விட்டு விடலாம். ஆனால் நபிகள் நாயகத்துக்கு வரமாட்டாங்களே, அந்த பொறுப்பை நம்ம மேல சுமத்தி விட்டார்களே. எதனால இந்த விவகாரம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜிலே இறுதி பேருரை நிகழ்த்துகிறார்கள். அந்த இறுதி பேருரையிலே தம்முடைய 23 ஆண்டு கால அறிவுரைகளை சாறு பிழிந்து மக்களுக்கு சொன்னார்கள். 23 ஆண்டு காலம் எதை போதித்தார்களோ அதை சாறு பிழிந்து ஜூஸாக அந்த இறுதி பேருரையிலே மக்களுக்கு வழங்கிவிட்டு, அலா ஹல் பல்லக்து, நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா, இறைவன் எனக்கு தந்த மார்க்கத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா என்று கேட்டார்கள். கூடியிருந்த லட்சக்கணக்கான சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். திரும்ப கேட்கிறார்கள், அலா ஹல் பல்லக்து, நான் சொல்லிவிட்டேனா? திரும்ப கேட்கிறார்கள், நான் சொல்லிவிட்டேனா? சஹாபாக்கள் ஆம் என்று உரத்த குரல் எழுப்பி சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஷ்ஹத், இறைவா இதற்கு நீ சாட்சி, நீ எந்த வேலை என்னிடத்தில் ஒப்படைத்தாயோ அதை எல்லோருக்கும் சொல்லிவிட்டேன் என்று அந்த மக்கள் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். இறைவா நீயே இதற்கு சாட்சி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னிடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள். ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், என்னிடத்தில் கேட்டவர்களை விட உங்களிடத்திலே கேட்பார்களே அவர்கள் அதை சரியாக கடைபிடிப்பவர்களாக ஆகக்கூடும். எனவே நான் சொன்ன எந்த செய்தியாக இருந்தாலும் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அந்த பொறுப்பை நம்முடைய தலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமத்தி விட்டார்கள். அந்த பொறுப்புக்காகத்தான் இங்கே போராடி கொண்டிருக்கிறோமே தவிர உங்களை இடமாற்றம் செய்வதற்கோ, உங்களுடைய இடத்திலே நாங்கள் வந்து உட்காருவதற்கோ, உங்களுடைய நிர்வாகத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கோ, அல்லது பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கோ, தேர்தலிலே போட்டியிட்டு உங்களுடைய வாக்குகளை அள்ளுவதற்கோ நாங்கள் இங்கே வரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மீது சுமத்தி இருக்கிற கடமை, என்னுடைய மெசேஜை நீங்கள் மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள். காலம் செல்ல செல்ல மக்கள் மாற்றி விடுவார்கள், தூய்மையான வடிவிலே இந்த மக்களை கொண்டு வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைத்தான் இங்கே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் தூய்மையான மார்க்கம் எது, வந்து இடையிலே நுழைந்தது எது என்பதை எப்படி வேறுபடுத்துவது? அடுத்த கேள்வி வருகிறது. ஒவ்வொரு சாராரும் தாங்கள் செய்வதுதான் தூய்மை என்று சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சாராருமே அல்லாஹ் அப்படி திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார், குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு கூட்டத்தினரும் தங்களிடத்திலே இருப்பதிலே தான் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஒவ்வொரு குரூப் என்ன சொல்லு, நாங்க போறது சரியான பாதை, நீங்க போறது தப்பு, நாங்க போறதா சரி, இப்படி எல்லோரும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படி எல்லோரும் ஒவ்வொருவரும் தாம் செய்வது சரி என்று சொல்லும் பொழுது நீங்கள் மேடை போட்டு பேசுகிறீர்களே, இதுதான் சரியாக இருக்கும் என்று எப்படி சொல்கிறீர்கள்? அடுத்த கேள்வி, நாங்கள் இத்தனை வருடமாக கடைபிடித்தோமே அது ஏன் சரியாக இருக்க முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய நினைப்பு நியாயமானது. ஆனால் நாங்கள் சொல்வது சரியா, நீங்கள் சொல்வது சரியா என்பதை தீர்மானிப்பதற்கு நமக்குள்ளே அடித்துக் கொள்ள தேவையில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி தூதராக வந்தாலும், அவர்களுக்கு பிறகு எந்த தூதரும் வரமாட்டார்கள் என்றாலும்,
அவங்க கொண்டு வந்த குர்ஆன் அப்படியே நம்ம கையில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தான் இல்ல, அவங்க கொண்டு வந்த குர்ஆன் எழுத்து பிசகாமல் 14 நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு நம்முடைய கைகளிலே இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக ஆற்றிய உரைகள், விளக்கங்கள், சொற்பொழிவுகள், செயல் விளக்கங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கும் நம்முடைய கைகளிலே தவழ்கின்றன. அந்த ரெண்டையும் அளவுகோலாக வைத்துக் கொண்டு நீங்கள் பிரச்சனையை ஆய்வு செய்தால் எது உண்மை என்று புரிந்து கொள்வீர்கள். இந்த ரெண்டைத்தான் அளவுகோலா வைக்கணும். ஒரு முஸ்லீம் எது அளவுகோலா வைக்கணும்? ஒரு இஸ்லாத்தை தழுவுவதற்காக உங்களை அணுகுகிறார், அவருக்கு என்ன சொல்லிக் கொடுப்பீர்கள்? நீங்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன், அதுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? 2 சொல்லிக் கொடுப்பீங்க. என்ன சொல்லுவீங்க? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, ஒன்னு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அவருக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள். இரண்டாவது என்ன சொல்லிக் கொடுப்பீர்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ், முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். முஸ்லிம் ஆயிடுறார். ஒருவர் இஸ்லாத்தை தழுவுவதற்கு உங்களை அணுகினால் அவருக்கு என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர ஒரே இறைவன் என்று ஒத்துக்கொள்கிறாயா, அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்பீர்கள். ஆம் என்று அவன் சொல்வான். முகமது நபியை உன்னுடைய தலைவராக வழிகாட்டியாக ஒப்புக்கொள்கிறாயா கேட்பீங்க. ஆம் என்று சொல்லுவார். உடனே முஸ்லீம் ஆயிட்டான். அதுக்கு சடங்கு இல்ல, சாயம் இல்ல, மந்திரம் இல்ல, மாயம் இல்ல, ஒரு இழவும் கிடையாது. இவ்வளவுதான். இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதுதான் அவன் இஸ்லாத்தை உள்ளே நுழைவதற்கான வழிமுறையை தவிர வேறு எந்த விதமான சடங்கு சம்பிரதாயம் இல்ல. இதுல நம்ம யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. இது நாங்க சொல்ற புது செய்தி இல்லை. உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீமுடைய பள்ளிவாசலுக்கு போனாலும், ஜமாத்துக்கு போனாலும் ஒரு இஸ்லாத்தில் சேருவதற்கு இதான் வழியே தவிர மூன்றாவது எதுவும் நீங்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை. நாங்கள் கேட்கிறோம், இந்த ரெண்டைத்தானே நீங்க அளவுகோலா சொல்லிக் கொடுத்தீங்க, அதைத்தான் இப்ப நாங்க உங்களுக்கு வைக்கிறோம். அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு நீங்க உண்மையாளர்களா இருந்தால் அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல உள்ளதை மட்டும்தான் நீங்க மார்க்கம்னு சொல்லணும். அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி அமைந்திருக்க வேண்டும். அதான விவகாரமே. நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய ஒவ்வொரு சொல்லும், செயலும், வணக்கமும், பிரச்சாரமும் குர்ஆனுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் செய்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனை இப்படி செய்கிறோம். எங்களை எதிர்க்கக்கூடிய சகோதரர்களுடைய பல செயல்கள் குர்ஆனில் இல்லை. எங்களை எதிர்க்கக்கூடிய பல சகோதரர்களுடைய செயல்கள் நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையிலே இல்லை. எந்த ஆதாரத்தில் செய்கிறீர்கள் என்று அவர்களிடத்திலே கேட்டால் இப்படித்தான் ஊர் வழக்கம் என்றுதான் சொல்கிறார்கள். எந்த ஆதாரத்தில் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் இப்படிதான் எங்க அஜர்த்து சொன்னாரு என்று சொல்கிறார்கள். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டால் இப்படித்தான் பெரும்பாலான மக்கள் கருதுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் இப்படித்தான் எங்கள் மனம் விரும்புகிறது என்று சொல்கிறார்களே தவிர அந்த செயலுக்கு குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து காட்ட முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை, அவங்களுடைய சொல்லை, செயலை, அங்கீகாரத்தை எடுத்து காட்ட முடியுமா? முடியாது. இதுதான் பிரச்சாரம். என்னுடைய பிரச்சாரமே இதுதான். நீங்கள் உண்மையிலே முஸ்லிம்களாக வாழ விரும்பினால் திருக்குர்ஆனுடைய வழியில் மாத்திரம் செல்லுங்கள். உண்மையான முஸ்லிம்களாக வாழ விரும்பினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழியில் மாத்திரம் சொல்லுங்கள். வேறு யாரும் நம்பிக்கைக்குரியவர் கிடையாது. என்னை நம்ப இயலுமா? நான் ஒரு மனுஷன், எனக்கு இறை தூதரானா? எனக்கு இறைவனிடமிருந்து செய்தி வருமா? நான் உங்களை ஏமாற்றுவதற்காக எதையாவது மார்க்கம் சொன்ன தலையாட்டி ஏற்றுக்கொள்வதா? அதான அடிப்படை கோளாறா இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம மார்க்கத்தை இப்படி நம்ம சில தப்பான அளவுகோல் அடிப்படையில் முடிவு செய்கிறோமே, இந்த தப்பான அளவுகோல்களை குர்ஆன் நமக்கு அனுமதிக்கிறதா? செஞ்சு பாருங்க. எப்படி தீர்மானிக்கிறீங்க? எங்க முன்னோர்கள் செய்தார்கள் சொல்றீங்க. முன்னோர்கள் செய்யறது மார்க்கமா இருந்தால் திருமறை குர்ஆன் கேட்கிறது, அவ்வளவுக்கான ஆபாவுகும் லா யாக்கிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன். இவர்களுடைய முன்னோர்கள் ஒன்றும் விளங்காமல் இருந்தாலும், நேரு வழியில் நடக்காமல் இருந்தாலும் முன்னோர்களை பின்பற்ற போகிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான். இப்ப முன்னோர்களை பின்பற்றணுங்கிறீங்க, நேரு வழியில் நடக்காட்டாலும் பின்பற்றுவியா? அவங்க மூடர்களா இருந்தா கூட உங்களை பின்பற்றுவாயா? குர்ஆன் உங்களை கேட்குது.
அப்ப எங்க முன்னோர் சொன்னார் என்பது அங்க எடுபடாது. எங்க? மறுமையில் எடுபடாது. இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு புரிய வைப்பதாக இருந்தால், முன்னோரை பின்பற்றீங்கல்ல, மார்க்க விஷயத்துல முன்னோருங்க. மார்க்கம் இல்லாத உலக விஷயத்துல அதெல்லாம் முன்னோர்லாம் வேணாம். உங்க முன்னோருடைய காலத்தில் இந்த மாதிரி மின்சாரம் கிடையாது, மண்ணெண்ணெய் விளக்கு தான், அதுவும் கிடையாது. அதுக்கு முந்தி போனீங்கன்னா அதனால நாங்களும் மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுக்கிறோம். யாராவது வைப்பீங்களா? அவங்களுக்கு கொடுப்பினை இல்லை, போயிட்டாங்க. நம்மளுமா அப்படி அப்படி நடக்கமா இல்லையா? அவங்களுக்கு கொடுத்து வைக்கல, மண்ணெண்ணெய் விளக்குல இருந்தாங்க, நாங்களும் இருக்க முடியும். இருக்கிற வசதியை பயன்படுத்திக்கிறோம்னு நினைக்கிறீங்களா இல்லையா? எங்க முன்னோர்கள் காலத்தில் குடிசையில தான் வாழ்ந்தாங்க. எதுக்கு கட்டடங்களை கட்டி வச்சுக்கிறீங்க? முன்னோர்களை பின்பற்றிட்டு குடிசையில் இருக்க வேண்டியதானே? எங்க முன்னோர்கள் காலத்தில் கட்டிச்சோரை கட்டிக்கிட்டு செங்கல்பட்டு சென்னைக்கு நடந்து போனாங்க. எதுக்கு எலக்ட்ரிக் போறீங்க? ஆட்டோல எதுக்கு போறீங்க? அப்ப முன்னோர்கள் உலக விஷயம் ரொம்ப கவனமா இருக்கிறார். துனியா விஷயத்துல நம்ம சகோதரர்கள் ரொம்ப விழிப்பா இருக்கிறாங்க. முன்னோர்களை பின்பற்ற ஒண்ணுலா போயிரு, சென்னைக்கு போறது 2 நாள் ஆகும், 1 மணி நேரத்தோட 2 நாள் ஆயிரும் சொல்லிட்டு அதுல எல்லாம் கவனமா இருக்கிறீங்களே. துன்யாவுல முன்னோர்களை பின்பற்றினா மறுமையில் நாசமாயிர மாட்டீங்க, கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் உலகத்தில், அவ்வளவுதான். மார்க்க விஷயத்துல முன்னோரை பின்பற்றி அது தப்பா இருந்துச்சுன்னு வைங்க, அங்க சண்டை பிடிப்பான்ல. அப்ப என்ன சொல்லுவீங்க? ஏண்டா இப்படி செஞ்சிய, இத நான் உனக்கு குர்ஆன்ல சொல்லலையே, நீ இப்படி செஞ்சிய, என்னுடைய தூதர் உனக்கு இதை சொல்லி தரலையே, ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டா அவனிடத்தில் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? நீங்க நரகத்தில் போயிடக்கூடாதுன்னு தானங்க நாங்க கத்திக்கிட்டு இருக்கிறோம். தூக்கி வீசிடுவாங்க அல்ல, இருக்கு இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடையணுங்கிறதுக்காக இருக்கிறோம். அப்ப நரகத்தில் அல்லாஹ் தூக்கி வீசக்கூடாது என்று நாம் நினைத்தால் முன்னோர் மேல பழிய போட்டுதான் மார்க்கத்தை கடைபிடிக்க இயலாது. இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நினைக்கிறோம், உலமாக்கள், பெரியார்கள், மகான்கள், மௌலானாக்கள், ஷேகுமார்கள், இவங்க சொன்னா மார்க்கம் நினைக்கிறோம். இவங்க சொன்னா மார்க்கமா? ஷேகுமார்கள் யார்? மனுஷன் தானே. மௌலானா யார்? மனுஷன் தானே. மத குருண்டா யார்? மனுஷன் தானே. அவருக்கு எந்த உள்நோக்கம் இருக்காதா? அவர் உங்களை ஏமாத்திருக்க மாட்டாரா? அவருக்கு மறதி இருக்காதா? அவருடைய சிந்தனையில தப்பு வந்திருக்காதா? அப்ப மனிதன் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்க எப்படி மார்க்கமா ஏத்துக்கிறீங்க? சரி, குர்ஆன் அனுமதிக்காத, குர்ஆன் அனுமதிக்கட்டும். ஒவ்வொருவரும் அவரை அஜர்த்து சொல்ல கேட்டா எத்தனை மார்க்கங்க உண்டாகி போயிரு. உங்க பள்ளி இமாம் ஒன்னு சொல்லுவார், அந்த பள்ளி இமாம் இன்னொரு சொல்லுவார்னா எதை ஏத்துக்கிறது? அப்புறம் இஸ்லாம் 72 இஸ்லாமா போயிடாதா? 7000 இஸ்லாமா போயிடாதா? அப்ப நீங்க மார்க்க அறிஞர்களை பின்பற்றணும்னு சொல்றீங்க, இது குர்ஆன் அனுமதிக்குது? அவங்களுக்கு கண்டிக்குது. எப்படி கண்டிக்குது? யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், சில முகங்களை நரகில் போட்டு புரட்டப்படக்கூடிய நாள். நம்ம எல்லாம் இறந்த பிறகு மறுமையில் நிறுத்தப்படுவோமே, அதை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், சில முகங்களை அல்லாஹ் நரகத்தில் போட்டு புரட்டுகிற நாளையிலே நரகத்தில் கிடப்பவர்கள் சொல்வார்களா, யா லைத்தனா அதான அல்லாஹ வ அதான ரசூலா, அல்லாஹ்வே அநியாயம் பண்ணிட்டோமே, நாங்கள் அல்லாஹ் சொல்ல கேட்டிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல கேட்டிருக்கலாமே. இன்னா அதானா சாதத்தனா வ குபரானா, எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். அவன் சபீலா, எங்களை வழிகெடுத்து இங்க கொண்டாந்து தள்ளிட்டாங்களே. யார் புலம்புறலாம்? நரகத்தில் போடப்பட்டவர்கள் புலம்புவார்களாம். என்ன சொல்லி புலம்புவாங்க? எங்க முன்னோர்கள் பெரியார்கள் கேட்டோம், ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி எங்களை இங்க கொண்டாந்து போட்டுட்டாங்களே. அல்லாஹ் சொன்னான்னு கேட்காம போயிட்டோமே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களான்னு கேட்காம போயிட்டோமே என்று நரகத்தில் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்ப முன்னோரை பின்பற்ற பெரியார்கள், மகான்கள் பின்பற்ற முடியுமா? அவங்க சொன்ன எதா இருந்தாலும் ஏத்துக்கிற முடியுமா? அவங்களுக்கு அல்லாஹ்ட்ட வகி வருமா? பெரியாரு, மகானு, மௌலவி 7 வருஷம் படிச்சாருன்னு சொன்னா இறைவன் நேரடியாக செய்தி மெசேஜ் வருமா? அதெல்லாம் வராது. அப்ப அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்த செய்தி ஏற்றுக்கொள்ளுங்கள். இதான் அடிப்படை. பெரியார், மகான் என்பதற்கெல்லாம் மார்க்கத்தில் இடமே கிடையாது. இந்த விஷயத்தில் நீங்க பாக்குறீங்க. அதுலயும் பாருங்களேன், உலக விஷயத்துல ஒரு பெரிய மார்க்க அறிஞர் வர்றாரு, உங்க வீட்டு 500 ரூபாய் நோட் இருக்குது, 8 முறை கிழிச்சு போடுங்கிறாரு. போடுவீங்களா? யாராவது போடுவீங்களா? இவருக்கு என்னவோ ஏற்பட்டுருச்சு. ஏன் 500 ரூபாயோட மதிப்பு உங்களுக்கு தெரியுது, 500 ரூபாய் கிழிச்சு போடுறான். இவன் சொல்ல கேட்டு அப்ப மகான் பாப்பீங்களா?
அல்லது அவர் சொல்ற மெசேஜ் பாப்பீங்களா? மெசேஜ் பாக்குறீங்க. சாக்கடையில ஒரு மோதிரம் விழுந்துருச்சு, யாருமே தெரியாது, ஒருத்தன் வர்றான், கீழ்த்தரமா கருதப்படக்கூடிய ஒருத்தன், மோதிரம் வந்து தெரிஞ்ச நீங்க எடுப்பா அப்படின்னு போடுவீங்களா? எடுப்பீங்களா? உங்க மோதிரமோ செய்யணும் சாக்கடையில விழுந்துருச்சு, இழிந்தவனா கருதப்படுற வந்து பார்த்து சொல்றான், ஐயா உங்க மகளிரத்தில் கடந்த செய்யணும் தான் சாக்கடையில விழுந்திருக்கு, செய்யன பாப்பீங்களா இவனை பாப்பீங்களா? நீங்க சொல்லி அடுப்பனா கடந்து கிடந்துட்டு போகுது அப்படி விடுதலான்னு இருக்கிறேன். அப்ப எதை பாக்குறீங்க? சொல்றவனை பார்க்க மாட்டீங்க, இவர் சொல்றதுக்காக ரூபாய் கிழிச்சு போட மாட்டீங்க, அவன் சொல்றாங்கிறதுக்காக செய்யணும் விடவே மாட்டீங்க. எதுல கவனமா இருக்கிறீங்க? ரூபா செய்யணும் அதான் கவனத்துக்கு வருவதை தவிர அசர்த்து பெரியவர் சின்னவர் வர மாட்டேங்குது. அப்ப ஏன் மார்க்கத்தில் மட்டும் இவ்வளவு கேர்லெஸ்? உங்களுக்கு வணக்க வழிபாடுகள்ல மட்டும் ஏன் இவ்வளவு அசால்ட்டு? யார் சொன்னாலும் கேட்கறீங்களே, எட்ட காத்துறீங்க. இன்னைக்கு நோம்பு, நீ யார நோம்பு வைக்க சொல்ற கேட்க வேணாமா? என்னை இன்னைக்கு நோம்பு வைக்க சொல்றியா? அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னான்னு கேட்கணும்லங்க. ஒரு அஜர்த்து வருவாரு, எல்லாரும் சனிக்கிழமை நோம்பு வைப்பாரு, வைக்கிறாங்களாம். சனிக்கிழமை நோம்பு வைக்க சொல்ல நீ யாருன்னு கேட்க வேணாம். ஏப்பா சனிக்கிழமை நோம்பு வைக்கணும் இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுன்னு கேளுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களான்னு கேளுங்க. தீனுல சொல்லட்டுமே, என்ன சொன்னாலும் கேட்க தயாரா இருக்கணும். மார்க்கம் என்ற பெயர்ல என்ன சொன்னாலும் கேட்க தயாரா இருக்கணும். துன்யா விஷயத்தில் கேட்க தயாரா இல்லை. ஏன்னு கேட்ட 500 ரூபாயுடைய மதிப்பு தெரியுது, மார்க்கத்தின் மதிப்பு தெரியல. அரை கிலோ கத்தரிக்காய் வாங்குறதுக்கு ஒரு தாய் ஒரு அம்மா வந்து எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறா பாத்தீங்களா? உருட்டிட்டு அவன் நொந்து போயிடுவான் கணக்காரன். ஒரு அரை கிலோ கத்தரிக்காய்க்கு செலுத்துற ஒரு கவனத்தை மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு செலுத்துகிறீர்களா? ஒரு புடவை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் செலவழிக்கிற நீங்க மார்க்கத்தில் எது சரி தவறு என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு செலவழிக்க மாட்டீங்களா? அப்ப எதை வேண்டாலும் மலிவு சாமான உங்கள்ட்ட விற்க முடியாம கவனமா இருக்கிறீங்க. இதான் மார்க்க முடியவனாவது ஏதாவது சொன்னா கேட்க தயாரா இருக்கிறீங்க. ஏன் இந்த போக்கு? இது நமக்கு மறுமையில வெற்றி தருமா? அல்லாஹ்விடத்தில் நம்ம தப்பிக்க இயலுமா? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த முன்னோரு பெரிய அதெல்லாம் ஈடுபடாது. சரி மெஜாரிட்டினா மார்க்கம் சரியாயிருமா அப்படி நம்ம நினைக்கிறாங்க. நம்ம ஆட்கள்ட்ட ஒரு போக்கு என்ன தெரியுமா? நம்ம கத்துவோம், இப்படி எண்ணி பார்ப்பாங்க தலைய, இங்கிட்ட 500 பேரு, இங்கிட்ட 5000 பேரு தான் சரி. ஏப்பா ஒரு பக்கம் 5000 ஒரு பக்கம் 500 இருந்தா 5000 சரியா? இது எங்க இருந்து எடுத்தீங்க இந்த அளவு போல? அப்ப உலகம் போல கணக்கு எடுப்போமா? முஸ்லீம் அதிகமா முஸ்லீம் இல்லாதவர்கள் அதிகமான கணக்கு எடுங்களேன். 620 கோடி மக்கள் இருக்கிறாங்க உலகத்துல, 150 கோடி முஸ்லீம் இருக்கிறான், முக்காவாசி பேர் முஸ்லீம் இல்ல. இஸ்லாம் தப்பாப்ப? மெஜாரிட்டி ஓட்டெடுப்பு நடத்துவாப்ப? இஸ்லாம் வேணுமா வேணாமான்னு ஓட்டெடுப்பு நடத்தீங்கன்னா 150 கோடி பேர் வேணும்பீங்க, 470 கோடி பேர் வேணாமான. அப்ப அது தப்பு முடிவு பண்ணிடுவோமா? சினிமா கோட்டை இருக்கணுமா வேணாமான்னு ஓட்டெடுப்பு நடத்துங்களா? முஸ்லீம் நடத்துங்களா? முஸ்லீம் சினிமா கோட்டை இருக்கணுமா கேளுங்கள. வேணுங்கிறவன நிறைய பேர் இருப்பான், அது ஹக்காயிருமா? அதனால அது உண்மையாயிருமா? அப்ப தொழுவ வர்ற 5 வருடத்தில் லிஸ்ட் இருப்போம். நம்ம செங்கல்பட்டுல 5 நேரம் தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர் லிஸ்ட் எடுங்க. தொழுவாத எத்தனை பேர் எடுங்க. 5 பேருமா? பெர்சன்டேஜ்ல தொழுவுற 5% தருவானா? இது தப்பு. 95 பேர் தொழுவாதான் கரெக்ட். இனிமே உயிர் துமூர் விளையாட்டுல சொல்ல முடியுமா? அப்ப 95 பேர் தொழுவாதனால 5 பேர் தொழுவா பாத்திராயிருமா? அது அல்ல அளவுகோல். மார்க்கத்தில் இது பேசவே கூடாது. சத்தியவாதிகள் பெரும்பாலும் குறைவாத்தான் இருப்பார்கள். நம்பர தலை எண்ணிக்கிட்டுலாம் எனக்கு ஓட்டு போற தேர்தலா இது? தலை எண்ணிக்கிட்டு இது சரி தவறு தீர்மானிக்கிறதுக்கு மறுமையில சொர்க்கத்தை அடைவதற்குரிய வழிமுறை. அல்லாஹ் சொன்னால் வெற்றி கிடைக்கும், ரசூல் சொன்னால் வெற்றி கிடைக்கும். மெஜாரிட்டி போனீங்கன்னா மெஜாரிட்டியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஒயின் துதி அக்ஸர மன் ஃபில் அர்தி யுதில்லுக அன் சபீலில்லாஹ். இந்த பூமியிலே வாழ்கிற மக்களிலே பெரும்பான்மையானவர்களை நீ பின்பற்றினால் உன்னையும் வழிகெடுத்து விடுவார்கள். மெஜாரிட்டி கொடுக்கிற தீர்ப்பு அல்லாஹ் கொடுக்கிற தீர்ப்பு தான் குர்ஆன் தீர்ப்பு. குர்ஆன் என்ன சொல்லுது? ஒயின் துதி அக்ஸர மன் ஃபில் அர்தி யுதில்லுக அன் சபீலில்லாஹ். பூமியில் உள்ளவர்களிலே அதிகமானவர்களை நீங்கள் பின்பற்றினால் உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். மனிதர்களில் அதிகமானவர்கள் விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஹ்ததூன். மனிதர்களில் அதிகமானவர்கள் நேர்வழி பெறாமல் இருக்கிறார்கள். இதுதான் குர்ஆனுடைய தீர்ப்பு. அப்ப அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன சொல்லுது என்று கேட்டால், ஒரு சத்தியத்தை அசத்தியத்தையும் உரசி பார்ப்பதற்கு மெஜாரிட்டி அளவுகோலாக கொள்ளாதீர்கள். மார்க்க அறிஞருடைய தாடியையும் தலப்பாவையும் அளவுகோலாக கொள்ளாதீர்கள். எத்தனை வருஷமா அது வழக்கத்தில் இருக்கிறது என்பதை அளவுகோலாக கொள்ளாதீர்கள்.
அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வருகிறோம். வேற ஒண்ணு புதுசா சொல்லல. இது அடிப்படையான விஷயமாச்சா? உள்ள விரிவா நுழைஞ்சே சொல்றேன். உள்ளுக்குள்ள விரிவாக நுழைந்தே பேசுவோம். உங்க முன்னோர்கள் செஞ்சது சரியா தவறா என்பதை நான் ஒவ்வொன்றாக பட்டியல் போட்டு கேட்டுகிறேன். எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் வரதட்சணையை பற்றி பேசினார்ல. இந்த வரதட்சணை என்பது எந்த ஊர் ஜமாத்துல எந்த ஊர் பள்ளிவாசல்ல இல்ல, விரல் விட்டு எண்ணி விடலாம். 99% முஸ்லிம் சமுதாயம் இந்த வரதட்சணையுடைய கோரப்பிடியில் சிக்கி இருக்கிறதா இல்லையா? இந்த வரதட்சணையை வாங்கி கொடுக்கிற நிகழ்ச்சிகள் பள்ளிவாசலிலே வைத்து நடத்தப்படுகிறதா இல்லையா? இந்தியாவுடைய சட்டப்படியும் குற்றம் வரதட்சணை, இஸ்லாமிய சட்டப்படியும் குற்றம். இப்படி ஒரு பயங்கரமான குற்றச் செயலை முஸ்லிம் சமுதாயம் தங்களுடைய பள்ளிவாசலிலே வைத்து வரதட்சணை வாங்கி கொடுக்கிற நிகழ்ச்சியை நடத்துகிறார்களா இல்லையா? வாங்கி கொடுக்கிற எப்படி நடக்கும் தெரியுமா? வரதட்சணை பெண் வீட்டாட்ட வாங்கி முக்கிய தலைவர் இருப்பார், நம்ம சமுதாய தலைவர், அவர் வாங்கி கொடுப்பார். யார்கிட்ட கொடுப்பாரு? மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட. அவர் மட்டும் கொடுக்க மாட்டாரு, எல்லாரையும் பங்காக்குறதுக்காக வேண்டி தொட்டு தொட்டு கொடுப்பாங்க எல்லா நிர்வாகிகளும். இதை பார்த்து யார் செய்யறாங்க? இதெல்லாம் நம் சமுதாயத்தின் தலைவர்கள் செய்கிறார்கள். ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? அது மட்டும் பரவாயில்லை. இந்த அக்கிரம நிகழ்ச்சியில மார்க்கத்தை போதிக்க வேண்டிய மார்க்க அறிஞர் பங்கு கொண்டு சொல்கிறார், அது பாத்தியாங்கிறது. இந்த அயோக்கியத்தனத்தை ஒரு பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள். எத்தனை ஏழை குமர்கள் 40 வயசுல திருமணமாக அவர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். 35 வயசு கன்னிகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். 30 வயசு கன்னிகள் இருக்கிறார்கள், புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். இறைவனுக்கு அச்சம் உள்ளவர்கள் அழுதழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மனநோய்க்கு ஆளாய் கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய அச்சமற்றவர்கள் ஈடுபட்டு போய்கொண்டும் இருக்கிறார்கள். கண் முன்னே இந்த விளைவை பார்த்துவிட்டு என்ன செய்யணும்? இந்த வரதட்சணை வாங்குகிற திருமணத்தை எங்களுடைய தலைமை அங்கீகரிக்காது என்று சொன்னீர்களா? அதற்கு எதிராக இப்ப செய்த முயற்சிகள் ஒரு 5% செய்தீர்களா? இப்ப செய்தீர்களே, சத்தியத்தை எடுத்துச் சொல்வதை தடுப்பதற்கு செய்தீர்களே, இந்த முயற்சியில ஒரு 5% முயற்சியாவது வரதட்சணை ஒழிப்பதற்கு செய்திருக்கிறோமா? மார்க்க அறிஞர்கள் தீர்மானம் போட்டு வரதட்சணை வாங்குகிற திருமணத்தில் எங்களுடைய ஆளி மதகுரு யாரும் கலந்து கொள்ள மாட்டார் என்று சொன்னீர்களா? நாங்கள் சொன்னோம். 20 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வரதட்சணை இல்லாத 10,000க்கும் மேற்பட்ட திருமணங்களை அல்லாஹ்வுடைய பேரருளால் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு 10,000க்கும் மேற்பட்ட திருமணங்களை அந்த இளைஞனை பக்குவப்படுத்தி வென்றெடுத்து இறையச்சத்தை ஊட்டி காசு என்றால் வாய் பழக்கக்கூடிய இந்த சமூக அமைப்பில் அல்லாஹ்வுக்கு பயந்து வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று சபதம் எடுக்கிறானே, அப்படி இளைஞர்களை பண்படுத்தி கொண்டு வந்து வரதட்சணை வாங்காத சமுதாயத்தை உருவாக்கிறோமே, அது குற்றமா? அதுக்கு தான் எதிர்க்கிறீர்களா? இதை பத்தி சிந்தித்தாவது பார்த்திருக்கிறார் நீங்கள்? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்க அப்பா மாட்டேன்னு சொன்னது சரின்னா வரதட்சணை சரியா? அது உங்க அப்பா மாட்டு தான் உங்களுக்கு சொல்லி தந்தான். எங்க அப்பா மாட்டு தான் வரதட்சணை உண்டாக்குறான். எங்க அப்பா மாட்டு உங்க அப்பா மாட்டு சேர்ந்து உண்டாக்குன இந்த தீய பழக்கத்தை, திருக்குர்ஆனுக்கு எதிரான பழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குன சமூக அமைப்புல இப்படி இருந்துச்சா? ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பெண்களுக்கு ஆண்கள் கொடுத்தாங்க. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குன சமூகம். தோட்டம் என்றும் துறவு என்றும் வீடு என்றும் வாசல் என்றும் மகரு 101 ரூபாய் இல்ல. வீடு திருமணம் முடிப்பதாக இருந்தால் வீட்டை எழுதி கொடுக்கணும், பெண்ணுக்கு தோட்டத்தை எழுதி கொடுக்கணும், இருப்பவர்கள் வசதிக்கு தக்கவாறு கொடுக்கணும். இப்படி உருவாக்கின ஒரு சமூகத்தை கெடுத்து நாசமாக்கி எந்த அளவுக்கு நாசமாக்கி விட்டீர்கள்? ஒரு சகோதரர் கண்ணீரோடு நான் சொல்கிறேன், ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் இஸ்லாத்தை பற்றி நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். நான் அவருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை, அதில் நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம். இஸ்லாத்தை பற்றி நிறைய நூல்கள் எழுதினார். நிறைய சகோதரர்களை இஸ்லாத்தின் பக்கம் சேர்த்தார். அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை. ஒரு நாள் அவரோடு சந்தித்து பேசும்பொழுது கேட்டேன், எங்க ஊருக்கெல்லாம் இஸ்லாத்தை சொல்கிறீர்களே, நீங்க வர வேண்டியதான? 3 பொம்பளை பிள்ளை இருக்குது, கட்டி கொடுத்துட்டு வர்றேன் சொன்னார். இங்க கட்டி கொடுக்கலாமே, இல்ல வசதி இல்ல, இங்க வந்து ரொம்ப காஸ்ட்லி, இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் காஸ்ட்லி திருமணம் எங்களால முடியாது, அதனால அதை வேற பக்கத்துல கட்டி கொடுத்துட்டு அப்புறமேல இந்த கொள்கையெல்லாம் பிடிச்சிருக்கு. சமுதாயம் நல்லா இல்லையே, உங்க சமூகம் நல்லா இல்லையே,
இதை பத்தி கண்டுக்கிற மாட்டேங்கிறான். என்ன பண்றது? என்னுடைய 3 குழந்தைகள் பெண் குழந்தைகளையும் திருமணம் முடித்து வைத்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நான் வரத்தான் போகிறேன். அது என்னன்னு கேட்டாலும் போயிட்டு போய் எனக்கு முடியாது. உங்க சமூகத்தில் வந்து எனக்கு லட்சக்கணக்கு நான் எங்க போவேன்? இதுதான் யதார்த்தம். இஸ்லாத்தை பிற சமுதாய மக்கள் வெறுக்கிற அளவுக்கு ஆக்கிட்டீங்களே. இதுக்கு ரத்தம் பேசிட்டா உங்களுக்கு? இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தீங்களா? இதுக்கு எதிராக என்ன மாதிரி ஒரு திரும்பத்துக்கு போட்டீங்களா? இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் இளைஞர்கள் சினிமா நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் அமைத்து சென்றார்களே, உங்கள் ஊரில் இல்லையா? மற்ற ஊர்களில் இல்லையா? பள்ளிவாசலுக்கு வர வேண்டிய முஸ்லிம், நபிகள் நாயகத்தை வழிகாட்டியாக ஏற்று நடக்கக்கூடிய ஒரு முஸ்லிம், சினிமா நடிகர்களை, கூத்தாடிகளை, இந்த நாட்டில் உள்ள பிறவிகள் எல்லாம் இனி பிறவிகள், மக்களை கெடுப்பதற்காக எல்லா விதமான ஆபாசங்களையும் திணிக்கக்கூடியவர்கள், புகைப்பிடிப்பதை கற்றுத்தரக்கூடியவர்கள், போதைக்கு மக்களை அடிமையாக்கக்கூடியவர்கள், கொலை செய்வது, திருடுவது என்பதை எல்லாம் புது புது டெக்னிக்குகளோடு கற்றுத்தரக்கூடியவர்கள், படுக்கையறை காட்சிகளை காட்டி இளைஞர்களை கெடுக்கக்கூடியவர்கள், எல்லாமே போலி, பேச்சு போலி, பாட்டு போலி, எல்லாம் போலி. அவனை ஹீரோன்னு நினைக்கிறான். இவன் எப்படி ஆயிட்டான்? ஒரு சினிமா நடிகன் பாட்டு படிக்கிறான்னு சொன்னா அவன் எழுதின பாட்டாது எவனோ ஒருத்தன் எழுதுனது, அதுக்கு போற தாளம் அவனுடையதா, அது எவனோ ஒருத்தனுடையது, அந்த வாய்ஸ் ஆச்சு அவனுடையதா, அதுவும் எவனோ ஒருத்தனுடையது. சினிமா நடிகனுடைய வேலை என்ன? அவ்வளவுதான். இவன் அவசியம் அடிக்கிறான். பாவிகளா, உன்னை இவ்வளவு ஏமாத்தினா எல்லாம் போய் அவனுடைய பேச்சு அவனுடையது அல்ல, அவனுடைய அசைவு அவனுடைய அசைவு மட்டும்தான் அவனுடையது, அந்த எழுத்து அவனுடையதல்ல, அந்த சொல்லு அவனுடையதல்ல, அவன் பேசுற வசனம் அவனுடையதல்ல, எல்லாமே ஏமாத்துறான். அவன் அடிக்கிற அடி நசம் அல்ல, அவன் குத்துற குத்து நசம் இல்ல, அடி வாங்குற வில்ல ஒரு மீது செத்து போயிருவான். இவன் கொடுக்கிற காசுக்கு உழுவான். இப்படி அடிச்சா கீழே உழு, அப்படி அடிச்சா கீழே உழுன்னு சொல்லி கொடுத்தனால காசு கண்ணு முன்னாடி தெரியுது. இந்த கயவர்களை வழிகாட்டிகளாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு போஸ்டர் ஒட்டி கொண்டு திருமண போஸ்டர்களில் எல்லாம் இந்த கூத்தாடிகள் பெயரை போட்டுக்கொண்டு பெத்த அப்பனுடைய இடத்துல இந்த கூத்தாடி பெயரை போட்டுக்கொண்டு, எப்படி ரஜினி இப்ராஹிம், கமல் முஸ்தபா அப்பனா, இந்த அளவுக்கு இந்த சமுதாய இளைஞர்கள் போனார்களே, அந்த இளைஞர்களை தான் வென்றெடுத்து பள்ளிவாசலின் பக்கம் திருப்பி இருக்கிறோம். அந்த இளைஞர்களை வென்றெடுத்து தான் வரதட்சணை வாங்காதவர்களை ஆக்கி இருக்கிறோம். அந்த இளைஞர்களை வென்றெடுத்து தான் தூய்மை, நேர்மை, உண்மை என்றால் எப்படி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக பண்படுத்தி இருக்கிறோமே. இது நாங்க செஞ்ச தப்பா? சொல்லுங்க. திரும்பி போறாங்களா? எத்தனை ஊர்கள்ல அந்த இளைஞர்கள் எப்படி தரிகெட்டு போன இளைஞர்கள் மாறி இருக்கிறாங்க தெரியுமா? இந்த அமைப்பின் கீழே எத்தனை பட்டதாரி டாக்டர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை அதிகாரிகளை இந்த கொள்கை ஈர்த்து பொறுக்கி பசங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? படித்தவர்கள், விவரம் உள்ளவர்கள், பண்டிதர்கள் எல்லாம் லட்சம் லட்சமாக இதன்பால் ஈர்க்கப்படுகிறார்களே, அதிலிருந்தால் விளங்க மாட்டீர்களா? எதுக்கு நான் சொல்ல வர்றேன்? உங்க அப்பம் பாட்டன் போய் நாசமாகிறாதீங்க. அல்லாஹ் ரசூல் வாங்க, அதை விட்டுருங்க, ஒன்னொன்னா வருவோம். இந்த மக்களை எப்படி திசை திருப்புறாங்க தெரியுமா? அது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க என்ன சொல்றோம்னு மக்களுக்கு தெரியாது, புது சகோதரர்களுக்கு தெரியாது. அவங்கள்ட்ட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க லேசான ஆட்கள் இல்ல, நபிகள் நாயகத்தை திட்டுவீங்க. அப்ப கோவம் வரத்தான் மக்கள் கோபப்பட்டு என்ன இருக்கு? இந்த தலைமை ஆகக்கூடிய மார்க் அறிஞர்கள் மற்றவர்களும் மக்கள்கிட்ட எப்படி சொல்றாங்க? இவங்க கூட்டம் போட்டு நபிகள் நாயகத்தை திட்ட போறாங்க. யார்? நாங்க. நபிகள் நாயகத்தை தவிர யாரையும் பின்பற்றாதுன்னு சொல்லக்கூடிய நாங்க, நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்பதற்காக லட்ச லட்சமா வரக்கூடிய வரதட்சணை எட்டி மிதிக்கக்கூடிய நாங்க நபிகள் நாயகத்தை திட்டுறவங்களா? நபிகள் நாயகத்தை நீங்கள் ஏன் அவமதிக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடியவர்கள் நாங்கள். மக்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்க? நபிகள் நாயகத்தை திட்டுவாங்க. நபிகள் நாயகத்தை யார் திட்டினா திட்ட முடியுமா? நபிகள் நாயகத்தை திட்டு ஒருத்த முஸ்லீமா இருக்க முடியுமா? இந்த அறிவு கூட இல்லாத இந்த மக்கள்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் திட்டுவாங்க, போயிடாதீங்க, கேட்காதீங்க. வந்து கேட்டுட்டு திட்டுனா செருப்பு கட்டி அடி மாடையில கூப்பிட்டு நான் மாலை கூட கூட்டிட்டு வர்றேன். ஏன் திட்டுவான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எப்படி என்ன அடிப்படையில் சொல்றாங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க சில காரியங்களை எதிர்ப்போம். என்ன காரியம் தெரியுமா? மீலாது விழான்னு ஒன்று கொண்டாடுவாங்க. மீலாது விழாவை நாங்கள் எதிர்ப்போம். நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாள் விழான்னு கொண்டாடுறாங்களே, அதை நாங்கள் எதிர்ப்போம். எதிர்க்கிறோம், இன்னைக்கு எதிர்ப்போம், நாளைக்கு எதிர்ப்போம். ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னு கேட்டா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பிறந்த நாள் கொண்டாடவில்லை, நபியா ஆன பிறகும் கொண்டாடவில்லை, நபி ஆகுறதுக்கு முன்னாடியும் கொண்டாடவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டாடினார்களா? ரசூலுல்லாஹ் மேல பிரியம் வைப்பதில் நம்மளை எல்லாம் பல மடங்கு அதிகமானவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடினார்களா? இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாடினார்களா? இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாடினார்களா? மூன்றாவது ஜனாதிபதி அவர் கொண்டாடல. நாலாவது ஜனாதிபதி அலி ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாடினாங்களா? இல்ல. இந்த நாலு இமாம்ங்கிறீங்களே அவங்களாச்சும் கொண்டாடினாங்களா? அபூ ஹனீஃபா இமாம் மிலாத் விழா கொண்டாடினாங்களா? ஷாஃபி இமாம் கொண்டாடினாங்களா? மாலிக் இமாம் கொண்டாடினாங்களா? ஹம்பலி இமாம் கொண்டாடினாங்களா? யாரும் கொண்டாடல. 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களா உண்டாக்கிட்டு மார்க்கம் ஆயிருமா? 200 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் எங்கும் கிடையாது மிலாது விழா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து 1200 வருட காலமாக வாழ்ந்த எந்த முஸ்லிமும் பிறந்த நாள் விழா கொண்டாடவில்லை. ஒருவனுடைய பிறப்பில் எந்த சிறப்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். நான் பிறந்தது சிறப்பா? நான் என்ன செஞ்சோன்னு அதை வச்சுதான் எனக்கு சிறப்பு வரணும். பிறக்கிறது நம்ம முயற்சியில நம்ம பிறக்கிறோம். ஒரு மனிதனுக்கு சிறப்பு சேர்வதாக இருந்தா அவன் முயற்சித்து செய்கிறான் பாருங்க காரியம், அதுலதான் அவனுக்கு சிறப்பு கிடைக்கணும். நான் படிக்கிறேன்னா நான் முயற்சிக்கிறேன், அதனுடைய சிறப்பு எனக்கு சேரலாம். நான் தர்மம் செய்கிறேன்டா நானா உழைச்சி நானா தர்மம் செய்கிறேன், அதனுடைய சிறப்பு எனக்கு சேரலாம். நான் கருப்பா பிறந்தது நான் சிவப்பா பிறந்ததுக்கு நானா காரணம், நான் கட்டையா பிறந்ததுக்கு நெட்டையா பிறந்ததுக்கு நானா காரணம். ஒருத்தர் உயரமா இருக்காரு அதனால சிறந்தது சொல்ல முடியுமா? அவரு எந்த உழைப்பும் செய்யல, அவரை தேர்ந்தெடுக்கிற இப்படி பிறக்கணும்னு நினைக்கவும் இல்லை. அப்போ ஒரு பிறந்ததுனால ஒருத்தருக்கு சிறப்புன்னு ஏன் சொல்றீங்க? இது இன்னொரு கிறிஸ்து நமக்கு சகோதரர்களுக்கு அந்த மார்க்கத்தில் உங்களுக்கு உண்டு. அவங்க மார்க்கத்தில் கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுவார்கள், நமக்கு அது கிடையாது. நபிகள் நாயகம் பிறந்ததை பற்றி கொண்டாடுமாறு நமக்கு மார்க்கம் சொல்லித் தரவில்லை, அது வேணாம் என்று நமக்கு சொல்லுகிறது. என்னுடைய மார்க்கத்தில் நான் சொல்லாத எதையாவது நீங்க உண்டாக்கினா அது வழிகேடு என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனா நமக்கு ஹிஜ்ரி ஆண்டு இருக்குல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல நான் வர்றேன். இப்ப கிறிஸ்துவ மக்களுக்கு கிபி ஆண்டுன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்கு பிந்தி கிமு கிறிஸ்துவுக்கு முந்திம்பாங்க. அது மாதிரி வள்ளுவர் ஆண்டு தமிழர்களுக்கு இருக்கு, வள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லிக்கிறாங்க. வள்ளுவருக்கு முந்தி வள்ளுவருக்கு பிந்தின்னு வச்சுக்க வேண்டியதான். இப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆண்டு வச்சிருக்கிறோமே ஹிஜ்ரி ஆண்டு, அது எப்ப இருந்து ஆரம்பிச்சிச்சு? நபிகள் நாயகம் பிறந்ததுல இருந்தா. அதுக்கு ஒரு மரியாதை இஸ்லாத்துல இருந்திருந்தா அவங்க பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சிருக்குமாங்க? இல்ல, பிறந்த வருஷத்திலிருந்து நம்ம இஸ்லாமிய வரலாறு ஆரம்பிக்கல. எங்க ஆரம்பிக்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு போனாங்களே, அந்த விரட்டப்பட்ட பயணத்துக்கு பேர் ஹிஜ்ரத். அது 53வது வயசுல நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 53வது வயசுல மக்காவிலிருந்து விரட்டப்படுகிறார்கள். விரட்டப்பட்டு விருத்து போனாங்களே அந்த பயணம், அந்த பயணத்துக்கு பேர் ஹிஜ்ரத். அவங்க என்னைக்கு புறப்பட்டு போனாங்களோ அன்னையிலிருந்து இஸ்லாமிய வரலாறு ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கு பிறகுதான் இஸ்லாமிய அரசு உண்டாகுது, ஒரு சாம்ராஜ்யம் உண்டாகுது. இஸ்லாம் தாறுமாறா வளர்ந்துச்சு அந்த 10 வருஷ காலத்துல. அதுக்கு அடித்தளம் அமைத்த நிகழ்ச்சியாக இருந்த காரணத்தினால எங்க இருந்து வரலாறு ஆரம்பிக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபிகள் நாயகத்தினுடைய 53வது வயசிலிருந்து தான் இஸ்லாமிய ஆண்டை பிறக்குது என்று சொன்னா மீலாது உண்டாப்ப அது மீலாது வருஷம் ஆரம்பிச்சுட்டு போயிருப்பாங்களே. 53 வருஷத்தை சேர்க்கணும். இப்ப நீங்க ஹிஜ்ரி கொண்டாடுறீங்களே, அதோட 53 வருஷத்தை சேர்த்தா தான் நபிகள் நாயகம் பிறந்த வருஷத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்ப 53 வருஷத்தை விட்டு விட்டோம். என்ன காரணம்? மீலாதுக்கு இஸ்லாத்தின் மரியாதை இல்ல, அனுமதி இல்ல. அது போக இன்னொரு காரணம், மீலாதுங்கிற பேர்ல நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். சென்னையில் நாங்கள் செங்கல்பட்டுல நடக்குதான்னு எனக்கு தெரியாது, சென்னையில நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 15 முறை நான் பார்த்திருக்கிறேன். மீலாது ஊர்வலம் என்று ஊர்வலம் விடுவார்கள். என்ன ஊர்வலம் தெரியுமா? மீலாது ஊர்வலம் சீரணி அரங்கத்தில் நடக்கும். இங்க மஸ்ஜித மாமூர்ல மண்ணடியில இருந்து ஊர்வலம் கிளம்பும். மண்ணடிக்கும் சீரணி அரங்கத்துக்கு இடையில எவ்வளவு பெரிய தூரம் இருக்கு நீங்க பாத்துக்கிறீங்க. ஊர்வலம் கிளம்புமா, 4 பேர் யானையில உட்கார்ந்துருப்பாரு, 2 பேர் குதிரையில பெரிய கொடியை பிடிச்சிருப்பாரு. ஊர்வலம் ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம கையில தூக்கி தொடக்கி மேல கட்டிக்கிட்டு முக்காவாசியத்தோட தெரியும், நல்லா ஃபுல்லா சரக்கு ஏத்திக்கிட்டு மீலாதுல ஊர்வலம். இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு வேணுமா, நடக்கே இல்லையா? போகும்போதே தரக்குறைவான வார்த்தைகள்ல நீ ஊர்வலம் போடுறிய. இப்படியான ஊர் அது மட்டும் இல்ல, போய்கிட்டே இருப்பான். பள்ளிவாசல் வரும், அசருக்கு பாங்கு சொல்லுவாங்க, தொழுகைக்கு போய்கிட்டே இருப்பான்.
அட பள்ளிவாசல் நபிகள் நாயகத்தினை கொண்டாடுறேன்னு என்ன தொழுவாம என்ன கொண்டாடுற? பள்ளிவாசல்ல தொழுகைக்கு பாங்க சொல்லுவாங்க, போய்கிட்டே இருக்கும் ஊர்வலம். இன்னும் கொஞ்சம் மகரிபுக்கு பாங்க சொல்லுவான், அடுத்த பள்ளியில போய்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஊர்வலம் போய் இஷாவுக்கு பாங்க சொல்லுவான், அப்பவும் போய்கிட்டே இருக்கும். அப்ப 3 வக்து தொழுகைகளுக்கு பள்ளிவாசல்ல பாங்க சொல்லப்படும். 2 மணிக்கு புறப்பட்ட ஊர்வலம் 8 மணிக்கு போய் சேரும். 3 தொழுகை பனால், 3 தொழுகை அவுட்டு. மீலாதுல கொண்டாட தொழுவல உருவாடல மிதிக்க மாட்டான். நீங்க மீலாதுல கொண்டாடுறீங்க. நபிகள் நாயகத்தின் மீது அன்பு உள்ள ஒருத்தன் பள்ளிவாசல்ல தொழ போகாம ஊர்வலம் போவானா? இதை நாங்க கண்ணால பார்த்தோம். மீலாது ஊர்வலம், மீலாது மீட்டிங் நடக்கும். ஸ்ரீநகரத்தில் பெரிய மேடை, ராட்சச மேடை. என்ன பேசுவாங்க தெரியுமா? மார்க்கத்தை பத்தி பேச மாட்டாங்க, நபிகள் நாயகத்தை பத்தி பேச மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க எந்த கட்சியில போய் கூட்டணியா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கொண்டு வச்சிருப்பாங்க. வச்சு என்ன செய்ய தெரியுமா? மீலாது விழா பேரு, நம்ம தானே தலைவரை விட்டால் இந்த சமுதாயத்திற்கு நாதி இருக்கிறா, மீலாது விழா பேச்சு. அவர் எதிர்ப்பு. அடுத்த வருஷம் ஜெயலலிதா உட்கார்ந்திருப்பாங்க, நம்ம அம்மாவை விட்டால் நமக்கு நாதி இருக்கிறதா, மீலாது விழாங்க. அவங்கள சொல்கிறது, உங்களை சொல்கிறது மீலாது விழா. இந்த மாதிரியான பேச்சு, ஐயா முப்பனாரை விட்டால் நமக்கு யார் இருக்கிறா, ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஆள் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவரை புகழ்றதுக்கு தான் இந்த விழா நடக்குமா? நபிகள் நாயகத்தை புகழ்றதுக்கு நடக்குமா? ஒவ்வொருவனும் தன்னை பெரியவனாக்கிக் கொள்வதற்காக வேண்டி நபிகள் நாயகத்தை யூஸ் பண்றதை வைத்துத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். இது தேவையா? இதுக்கு பேர் இஸ்லாமா? அதுல எவ்வளவு ஆடம்பரங்கள், இவ்வளவு அனாச்சாரங்கள், காலில் விழுகிற கலாச்சாரம் கூட இந்த மேடையில் அரங்கேறி இருக்கிறது. மீலாது மேடையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காக எழுந்து நிற்க கூடாது என்று சொன்னார்கள். தம்முடைய காலில் விழுவதை கடுமையாக எதிர்த்தார்கள். அந்த நபிகள் நாயகத்தினுடைய விழாவில் என்ன நடக்கும்? மேடையில் ஏறி காலில் விழக்கூடிய கேடுகட்ட கலாச்சாரமும் ஒரு இஸ்லாமிய மேடையில் அரங்கேறுகிறது. அதுக்காக எதிர்க்கிறோமா? நபிகள் நாயகத்தை பிடிக்காம இருக்கிறோமா? நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்தாதீங்கப்பா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? மீலாது விழா இல்லைங்களா, மீலா ரசூலா மீலாது விழா போய் கேட்டு பாருங்களேன், மீலாது இல்லைமாங்க. மக்களை தூண்டி விடுறது. நீங்க கேட்டு பாருங்க, மீலாது விழா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுல தெரிஞ்சுக்கிறீங்க ரசூலா பிடிக்காதவங்களுக்கு ஏன் இல்லைங்கிறோம். அது மாதிரி என்ன, நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த மாசம் ரபியுல் அவ்வல் வந்துருச்சுன்னு சொன்னா 12 நாளைக்கு மௌலிது கொள்வாங்க. மௌலிதுனா என்ன? யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு படிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்குங்கிற மாதிரி ஆட்கள், மார்க்கத்தை படிச்ச ஆட்கள் 25 ரூபாய்க்கு ஒரு பாட்டு, 50 ரூபாய்க்கு ஒரு பாட்டு, 100 ரூபாய்க்கு ஒரு பாட்டு, பல மாதிரி ஓதுவாங்க. வீடு வீடு ஓத வைக்குவாங்க. இவர் என்ன செய்வாரு? ஏழை வீடா இருந்தா யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி ஓடி போயிடுவாரு. ஒரு 25 வீட்டு ஓடிடுவாரு. ஒரு 200 ரூபாய் தர வீடா இருக்குன்னு வைங்க, ராத்திரிக்கு ஆரம்பிச்சு சுபஹ் வரைக்கும் ஓடுவார். இது ஒரு பிசினஸ், இது ஒரு வியாபாரம், இது ஒரு தொழில். இந்த மாதிரியான மீலாது என்ற நபிகள் நாயகத்தை புகழ்றோங்கிற பேர்ல அர்த்தம் தெரியாத அரபு பாஷையில சில பாடல்களை படிக்கிறாங்க. இதை நாங்கள் எதிர்க்கத்தான் செய்கிறோம். கண்டிப்பா எதிர்ப்போம். இன்னைக்கு எதிர்ப்போம், நாளைக்கு எதிர்ப்போம். ஏன் எதிர்க்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாடல்களை உங்களுக்கு பாடுமாறு சொன்னார்களா? கேள்வி அதுதான். யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா? சல்லூ பி நாபி ஹித்திமாமின்னு படிக்கிறீங்களே, அது நபிகள் நாயகம் சொல்லி தந்ததா? சல்லு அலா கைரில் இபாதின்னு படிக்கிறீங்களே, அது நபிகள் நாயகம் சொல்லி தந்ததா? அது மாதிரி யா முஸ்தபா யா முர்தலான்னு படிக்கிறீங்களே, அது நபிகள் நாயகம் சொல்லி தந்ததா? இல்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மௌலிது இல்ல. முதல் நூற்றாண்டில் இல்லை, 2வது நூற்றாண்டில் இல்லை, 3வது நூற்றாண்டில் இல்லை, 4வது நூற்றாண்டிலும் இல்லை, 5வது இஸ்லாம் தோன்றி 5வது நூற்றாண்டிலும் இல்லை, உலகத்தில் எங்கும் இல்லை, 6வது நூற்றாண்டிலும் இல்லை, 7வது நூற்றாண்டிலும் இல்லை, 8வது நூற்றாண்டிலும் இல்லை, 9வது நூற்றாண்டிலும் இல்லை, 10வது நூற்றாண்டிலும் இல்லை, 11வது நூற்றாண்டில் தான் நம்ம தமிழகத்தை சேர்ந்த காயல் பட்டத்தை சேர்ந்த சில ஆட்கள் இதை உண்டாக்குனாங்க. மௌலித நல்லா விளங்கிக்கணும். இது அல்லாஹ் உண்டாக்குனது இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் உண்டாக்குனது இல்ல. இந்த யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாட்டு பூராவுமே காயல் பட்டணத்தை சேர்ந்த நம்ம ஆட்கள் உண்டாக்கி, இதை நீங்க ஒழுங்கான 25 ரூபாய் சம்பளம் கொடுக்கீங்க, 10 அவருக்கு. அதுக்காக என்ன பண்றாரு? சம்பளம் 10ங்கிறதுக்காக வேண்டி 12 நாளைக்கு வீட்டுல ஓதுங்க, பள்ளியில ஓதுங்க, எங்களை கூப்பிட்டு ஓதுங்க அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தினதான் இந்த மௌலித். இஸ்லாம் உலகம் பூரா இருக்குது. ரஷ்யாவில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், மௌலித் இருக்கான்னு போய் கேளுங்க. அமெரிக்காவில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், மௌலித் இருக்கான்னு கேளுங்க. லண்டனிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அங்க மௌலித் இருக்கான்னு கேளுங்க. துபாயிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், மௌலித் இருக்கான்னு கேளுங்க. இல்ல சவுதி அரேபியாவில் இருக்கான்னு கேளுங்க. மௌலிதுக்கு தாப்ப கொண்டு போனீங்கன்னு வைங்க, விசாவை கேன்சல் பண்ணி அனுப்பி விட்டுருவான், ஓடுறாண்டு
சவுதிக்கு இந்த மௌலிது கிதாப் பொத்தி பொத்தி வச்சுக்கிறீங்க, இந்த மௌலிது கிதாப் இந்த குப்பை எவ்வளவு 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இந்த பாட்டு, இந்த பாட்டை எடுத்துக்கிட்டு சவுதிக்குள் நுழைஞ்சீங்க, உடனே விசாவை கேன்சல் பண்ணி இந்த சனியனை அங்கே கொண்டு வரேன்னு வச்சு விடுறாங்க உங்களை. இதுதான் மௌலிது. எதை கொண்டு போனா சவுதி அரேபியாவில் விரட்டி அடிப்பானோ அவனுக்கு தாய்மொழி, அவனுக்கு அர்த்தம் தெரியுது. ஏன் தெரியுமா? அவ்வளவு ஒளிரி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு அர்த்தம் தெரியும் படிக்கிறீங்க, உளறி கொட்டிடலாம். மௌலிதுங்கிற பேர்ல நபிகள் நாயகத்தை அல்லாஹ் மாதிரி ஆக்கி வச்சுக்கிறான். நீங்க தான் பாவத்தை மன்னிக்கணும், நீங்க தான் ரிஸ்க் தரணும், நீங்க தான் பிள்ளைய தரணும், நீங்க தான் நோயை போக்கணும். இப்படி நபிகள் நாயகத்தில் கேட்கலாமா? நம்ம அல்லாட்ட மட்டும் கேட்க வேண்டியத நபிகள் நாயகத்தில் கேட்கிற மாதிரி பாட்டு எழுதி வச்ச உடனே அங்க என்ன பண்றான்? என்னடா பாவிகளா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டு இப்படி அக்கிரமமா எழுதி வச்சுக்கிறீங்களா? திருப்பி அனுப்பிடுறான். மௌலிது கிதாப் கொண்டு போக இயலாதங்க. அப்ப 300 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ உண்டாக்குனதை நீங்க மார்க்கமாக்கிக்கிட்ட நாங்க ஒத்துக்குறோமா? இந்த மக்களை நரகத்துக்கு கொல்லிக்கட்டை ஆக்கினா நாங்க விடுவோமா? நீங்க அடிச்சாலும் சொல்லுவோம், உழைச்சாலும் சொல்லுவோம். எவ்வளவு இடக்கு முடக்கு நீங்க பண்ணாலும் சரி சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். எங்க மக்கள் நரகவாசிகளை ஆகுறத நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். நீங்க தலைவர்களுக்கு அதை போதிக்கக்கூடிய உலமாக்களுக்கு லாபம் இருக்கும். உலகத்தை உங்களுக்கு கிடைக்குது, அதுக்காக செய்றீங்க. மக்கள் நாங்க ஏமாற விட மாட்டோம். அப்ப அதனால மௌலிது வேணாங்கிற காரணத்தை விளைக்கிறேன்னு நான் கேட்கிறேங்க. 3 ரசூலா புகழ்றீங்கல்ல, புகழ்றீங்க, புகழ்றத போய் கேளுங்க, என்ன சொல்லி புகழ்ந்தீங்கன்னு கேளுங்க. புகழ்றதுன்னா என்ன சொல்லி புகழ்ந்து உனக்கு தெரியணுமா இல்லையா? மௌலிது ஓரம் சொல்றான், நான் புகழ்றத சொல்ல. அப்படியா, என்ன சொல்லி புகழ்ந்தீங்க? அதே புகழ்றோம். என்ன சொன்ன? புகழ்றோம். உனக்கு அர்த்தமே தெரியாது, என்ன புகழ்றது? உனக்கு அர்த்தம் தெரிஞ்சா தாப்பா நீ புகழ்றது உனக்கு தெரியும். புகழவெல்லாம் கிடையாது, நீ திட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகத்தை நான் கேட்கிறேன், உங்க தகப்பனார் இருக்காரு முஸ்தபான்னு வச்சுக்கிடுவோம், போயிட்டு இருக்காரு. முஸ்தபா என்ன செய்யிருக்கா கூப்பிடுவீங்களா? நீங்க உங்க தகப்பனார் போயிட்டு இருக்கும்போது அவரை பேரை சொல்லி கூப்பிடுவீங்களா? யாருமே கூப்பிட மாட்டோம். நபிகள் நாயகத்தை பேரை சொல்லி கூப்பிடலாமா? சஹாபாக்களோட கூப்பிட்டுக்கிறாங்களா? அல்லாஹ்வுடைய தூதரேன்னு தான் கூப்பிடுவாங்க. யார் ரசூலுல்லாஹ்னு கூப்பிடுவாங்களே தவிர எந்த சஹாபியும் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. மௌலிதுல கூப்பிடுறாங்களா இல்லையா? யா ஹபீபி யா முஹம்மது, ஓ முஹம்மது. மௌலிது ரசூலுல்லாஹ் புகழ்றாங்களாம். உன்னை வந்து உன் மகன் கூப்பிட்டா ஒத்துக்கிறியா? உன்னை உன் தம்பி கூப்பிட்டானா ஒத்துக்கிறியா? ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன இப்ராஹிம் பாப்பா மகன் கூப்பிடுறான், இப்ராஹிம் சோமா என்ன சொல்லுவீங்க? அதானங்க மௌலிது. நபிகள் நாயகத்தை யா முஹம்மதுன்னு கூப்பிட்டு எழுதுறீங்க, நீ இதான் புகழ்றா? இதுக்கு நன்மை கிடைக்குமா? அல்லாஹ்ட்ட உதவி கிடைக்குமா? நபி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், லா தஜாலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆஇ பாலிக்கும் பாவா. நீங்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்தை கூப்பிடுறீங்களே, ஒருவரை ஒருவர் கூப்பிடுற மாதிரி கூப்பிடாதீங்க. அவங்க கண்ணியப்படுத்தி கூப்பிடுங்க, அந்தஸ்தா கூப்பிடுங்க. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கட்டளையிடுறான். அந்த நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்திட்டு அதுக்கு பேர் மௌலிதா? 4 பேருடைய சட்ட பாக்கெட் நிறைவதற்காக வேண்டி அவர்கள் ஆதரிக்கலாம். மக்களை நீங்க ஆதரிக்காதீங்க. உங்களுக்கு எந்த லாபம் துன்யாவிலையும் கிடையாது, ஆகிரத்திலையும் கிடையாது, நரகத்துக்கு தான் போகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், புதிதாக உண்டான காரியங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். குல்ல முஹ்தஸத்தின் பிதா, புதிதாக உருவான மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கின ஒவ்வொரு காரியமும் வழிகேடு. குல்ல வலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். ரசூலுல்லாஹ் ஒரு எச்சரிக்கை. நரகத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. மௌலிதை எதிர்க்கிறோம், நபிகள் நாயகத்தை எதிர்க்கல. இந்த அளவுக்கு சொல்றோம். ஊர் எதிர்த்தாலும் உலகமே எதிர்த்தாலும் காவல்துறையை கொண்டு வந்து அடக்குமுறை செய்தாலும் நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வோம்னு நினைக்கிறோம். நாங்கள் ரசூலுல்லாஹ் மதிக்காதால் நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இதுல என்ன லாபம் கிடைக்கும் நடத்தினவர்களை சொல்லுங்க பார்ப்போம். இதை நடத்திய மக்களுக்கு கிடைக்கிற பரிசு என்ன? மக்கள் கூட்டம் சேர்ப்பதா? காசு கிடைக்குமா? அந்தஸ்து கிடைக்குமா? அலக்களிப்பு தான் கிடைக்கும். ஆனால் இறங்குறோம், யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? என்னத்துக்கு நாங்க இறங்குறோம்? இந்த பேச வந்திருக்கிறோமே, இதுக்கு நீங்க பீஸ் தரீங்களா? 22 வருஷமா கத்துறமே, எந்த ஊர்ல பீஸ் வாங்கணும்? மீளாது விழான்னு சொல்லி 1000 அனுப்புன்னு கேட்கிறானே, அப்படி கேட்டோமா உங்கள்கிட்ட? சல்லி காசு எவங்கிட்ட வாங்க மாட்டோம். இது ஹக்கு உண்மைன்னு தெரியுது. எங்க சொந்த உழைப்புல செய்து கொண்டிருக்கிறோமே தவிர எந்த பேச்சாளருக்கும் எங்க ஜமாத்துல 10 காசு கொடுக்க மாட்டோம். மறுமைக்காக அல்லாஹ்வுக்காக வந்து அவர்களாக சொந்த உழைப்பில் தான் பேச வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆபத்து நாங்க செய்யறோம். உங்களுக்கு சம்பளம் உண்டா? நாங்கள் வந்து பேசுறோமே, தௌஹீத் ஜமாத்துல மாச சம்பளம் தர்றாங்களான்னு கேளுங்க. இந்த கூட்டங்களுக்கு வர்றோமே, ஒரு கூட்டத்துக்கு இவ்வளவு தர்றாங்களான்னு கேளுங்க. தரவும் மாட்டார்கள், தந்தா வாங்கவும் மாட்டோம். கவனத்தில் வச்சுக்கணும். ஏன் கத்துறோம்? இது நாம நம்ம சமுதாய சொர்க்கத்துக்கு போகணுங்கிற தவிர வேற எந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு கிடையாது.
அடுத்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? இவங்க அவுலியாக்களை மதிக்க மாட்டாங்க, அடுத்து நபிகள் நாயகத்தை மதிக்க மாட்டாங்க, என்னோட கோவம் வருமா மக்களுக்கு. அடுத்து என்ன சொல்றதுன்னு கேட்டா, அவுலியாக்கள் எல்லாம் மதிக்க மாட்டாங்க, திட்டுவாங்க. எப்ப திட்டணும்? எந்த அவுலியாவை திட்டணும்? எந்த மேடையில திட்டணும்? எந்த இடத்துல திட்டணும்? ஏப்ப அவுலியாக்களை கேவலப்படுத்திக்கின்னு நாங்க கேட்கிறோம். நாங்க என்ன கேட்கிறோம்? அவுலியாக்களை நீங்க திட்டாதீங்க, நீங்க கேவலப்படுத்தாதீங்கன்னு சொல்றோம். இன்றைக்கு நாகூர்ல, திட்டச்சேரியில, கல்லாறுல, ஏர்வாடியில, திருச்சியில நம்ம வந்துட்டு போனார முஷர்ரப், அந்த என்ன ஊரு அஜ்மீர்ல, இங்க எல்லாம் நடக்கிற கூத்துகள் என்ன நடக்குது? நீங்க அவுலியாவை மதிக்கிறாளா? அந்த மகான் சொல்லிக்கிறீங்க ஒரு பக்கம், அவர் அடக்கம் பண்ண இடத்துல குறவங்க வந்து டான்ஸ் விடுறீங்க, மதிக்கிறதா இது? அவுலியாவை மதிக்கிற லட்சணமான அந்த மகா உங்க அப்பனுக்கு முன்னாடி குறவங்க வந்து டான்ஸ் போடுவியா? அஜரத்துக்கு முன்னாடி போடுவியா? பள்ளிவாசம் முன்னாடி எவனா அடிச்சுட்டு போனா மட்டும் கோவம் வருது, மாலை அடிக்காத கால அடிக்காதுன்னு ஆத்திரம் வருது உனக்கு. நீ பண்றியடா அவுலியாவுல தர்காவில், நீ அதனை பண்ற, நீ தர்காவில் அந்த கூத்து தானே பண்ற. நீ குறவங்க எடுத்து டான்ஸ் போடுற, பேண்ட் வாத்தியம் போடுற. ஒரு ஊர்ல நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க, என்ன தெரியுமா? கல்லாருங்கிற ஊர்ல நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க. என்ன நோட்டீஸ்? இந்த டேஸ் ஊர்ல மகானுடைய கந்தூர் நடைபெறுகிறது, அதுல ஜெயபாரதியுடைய நடனம் இருக்கிறது, அதை பார்த்து விட்டு மகானுடைய நல்லாசி பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மகான மதிக்கிறாங்க யாரு? ஜெயபாரதி நடனத்தை பார்த்துட்டு மகானுடைய நல்லாசி பெற்று நம்ம எல்லாம் போகணுமா? இதான் மகான மதிக்கிறதா? பிந்து கோஷ விட்டு அந்த ஊர்ல ஆட விட்டாங்க, கல்லாறுல பெரிய அந்த கையை பொம்பளை கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனையாகி வகுப்புகள் ஆகி ஒரு 25 பேர் ஜெயிலு, இங்கிட்டு 10 அங்கிட்டு 10. இது தேவையா உனக்கு? இந்த மாதிரி விழா மார்க்கத்தை நான் கேட்கிறேன். மகான்களா இருந்தா மகான்களை மதிக்கிறாத நீங்க என்ன பண்ணணும்? மகான்கள் சொன்னபடி நடக்கணும். வயசுல உள்ளது மகான்கள் என்ன சொல்லி இருப்பாங்க? மகான்கள் சொன்னது நம்ம ரெக்கார்டு ஒண்ணும் கிடைக்கல, ஆனால் மகான்கள் என்ன சொல்லி இருப்பாங்க நமக்கு தெரியும்னா குர்ஆன்ல உள்ளதான் சொல்லி இருப்பாங்க. குர்ஆனுக்கு மாத்தமா சொன்னா மகானா இருப்பாரா? ஒருவரை மகான் என்று நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அவர் எதை பேசியிருக்கணும்? குர்ஆன்ல உள்ளதை பேசியிருக்கணும். ஒருவரை மகான் ஒத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பேசியிருக்கணும். அப்ப மகானுடைய என்ன சொன்னான்னு தெரியாவிட்டாலும் குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையும் தான் மகான் சொன்னது விளங்கி போச்சு. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுபுனல் குபூர், சமாதிகள் கட்டப்படுவதை நபிகள் நாயகம் தடை செய்து விட்டார்கள். நபிகள் நாயகம் வாழும்போது எந்த மனிதர் இறந்தாலும் சமாதி கட்டக்கூடாது உத்தரவு. யாருடைய உத்தரவு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு. சமாதிகளை பூசக்கூடாது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுஜஸ்ஸல் குபூர், சமாதிகள் பூசப்படக்கூடாது. இது நபிகள் நாயகத்துடைய கட்டளை. மரணிக்கிற நேரத்தில் மரணிப்பதற்கு 5 நாள் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 5 நாள் இருக்குது. அந்த 5 நாள் இருக்கும்போது என்ன செய்யறாங்க தெரியுமா? சமாதியை பத்தியே எச்சரிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நம்ம இறந்து போன பிறகு நம்ம சமாதியில் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம சமாதியில் ஏதாவது பண்ணிடக்கூடாதுக்காக வேண்டி மக்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க. லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஹிம் மசாஜித், நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்ட யகூதிகளும் நசாராக்களும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு யகூதிகளையும் நசாராக்கள் என்ற சமுதாயத்தையும் சந்தித்தார்கள். அந்த சமுதாயம் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று கேட்டா, நபிமார்களை அடக்கம் செஞ்சுட்டு அங்க ஒரு வழிபாட்டு தலத்தை தர்கா எழுப்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன் சென்ற சமுதாயம் யகூதிகளும் நசாராக்களும் நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள், அதனால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் அவங்களுடைய அடக்கத்தலத்தையும் உயர்த்தி கட்டியிருப்பார்கள், ரசூலுல்லாஹ் கட்டியிருப்பாங்க. நபிகள் நாயகம் எச்சரித்த காரணத்தினாலதான் நபிகள் நாயகத்துக்கு தர்கா இல்லை, நபிகள் நாயகத்துக்கு சந்தனக்கூடு இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளில் மதீனாவிலே விழா கிடையாது. ஹஜ்ஜிக்கு சென்ற சகோதரர்களுக்கு தெரியும், ஹஜ்ஜிக்கு போனவர்கள் பள்ளிவாசல்ல கையேந்தி துஆ செய்வார்கள். சில இந்தியாவிலிருந்து போன செங்கல்பட்டுல இருந்து போனவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நபிகள் நாயகத்தினுடைய அடக்கத்தலத்தினுடைய கையை திருப்பிடுவாங்க. வருவா போலீஸ் பிச்சு எடுத்துருவான், அங்க போய் மதீனாவுல போய் இங்க தர்காவுல நாவூரான்னு கூப்பிடுறீங்களே,
அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கத்தலத்துல கையை தூக்குனீங்க, அடி போடுவான், போலீஸ் நிப்பாட்டி வச்சிருவான், பின்னி எடுத்துருவான். எதை ஒழிக்க வந்தாங்களோ அவங்க பேர்ல அதை நீ செய்யறியா? அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்விடத்தில் கேள் என்று சொல்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்கத்தலத்தை அல்லாஹ் இன்றும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அவர்களுக்கு சிலை இல்லை, அவர்களுக்கு கந்தூரி இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான விழாக்களும் நடத்தப்படவில்லை. அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தில் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க? சந்தனம் கூடுங்கிறீங்க, சந்தனத்தை பூசுங்கிறீங்க, போர்வையை போத்துறீங்க, அந்த சமாதியில கொண்டு எண்ணெயை கொண்டு வச்சுட்டு பள்ளி பாச்சாரெல்லாம் விழுந்திருக்கும்ல, அந்த எண்ணெயை எடுத்து பறக்கத்தில் குடிக்கிறீங்க, காஞ்சி போன பூவை எடுத்து திங்கிறீங்க. எங்க உள்ளது? அடக்கத்தலத்தில் உள்ளது. எங்க லானத்து இறங்குமோ, எங்க அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குமோ அந்த இடத்துல கொண்டு எண்ணெயை கொண்டு வச்சு போட்டு குடிக்கிறீங்க. அவுலியா போட்ட செருப்புன்னு சொல்லி செருப்பு அடி வாங்குறீங்க. நாகூருக்கு போனா அதுக்கு அடி வாங்குறதுக்கு ஸ்பெஷல் கட்டணும். நாகூர் தர்காவுக்கு போனீங்கன்னு வைங்களேன், அங்க போய் சாதாரணமா கவுனியாட்ட கேட்கறதுக்கு 1.25 ரூபான்னா செருப்படி வாங்குறதுக்கு 11.25 ரூபா கொடுக்கணும். கொடுத்தோன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு வெள்ளி பெட்டி வச்சிருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ள அவுலியா போட்ட செருப்பா எந்த இருக்காரும் கிடையாது. அது அவுலியா போட்ட செருப்பா இருந்தா என்ன செருப்பு அவுலியா போட்ட செருப்புனா அது அவுலியா ஆயிருமா? ஒரு மனுஷன் யூஸ் பண்ண பொருள் அதனால புனிதம் ஆயிருமான்னு கேட்கிறேன். அப்படி ஆகாது. அந்த செருப்பத்திக்கு தலையில வைக்கிறதுக்காக வேண்டி 11.25 ரூபாய். வழக்கமா தாடி மயிலர் கடையில அடி வாங்குறது அதுக்கு ஒரு 11.25 ரூபாய். இதுகளெல்லாம் செய்யறீங்களே எந்த மார்க்கத்தில் உண்டு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், படைப்புகளிலே மனிதனை தான் நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். நீ எல்லாம் மேன்மையான படைப்புன்னு அல்லாஹ் சொல்றான். நீ உன்னை விட செருப்பு மேன்மைன்னு நினைக்கிற, உன்னை விட மயிலரை கட்ட மேன்மைன்னு நினைக்கிற. எத்தனையோ ஊர்களை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் மகான்கள் கொண்டாடுறீங்களே, சில பேர் வேண்டாம் மகானா இருக்கலாம், பல பேர் மகான் கிடையாது. அடிச்சு எங்களுக்கு சொல்ல முடியும். அதற்கு சான்று சொல்வதாக இருந்தால் நம்ம நாகூர் ஒரு பாட்டு படிப்பார். என்ன பாட்டு படிப்பாரு? அது யாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான்னு படிப்பார். தெரியுமா? அந்த கடலோரத்துல பீமா பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கு கேரளாவில். அந்த பீமா பள்ளிங்கிற ஊர்ல போய் அந்த பீமா பள்ளிக்கு அடைக்கிற தர்காவை போய் நாங்கெல்லாம் பார்த்திருக்கிறோம். எதுக்கு பார்த்திருக்கிறோம்? அந்த வண்டவாளத்தை இந்த மாதிரி சொல்றதுக்காக பார்த்திருக்கோம், வேற ஒண்ணு இல்ல. அங்க புனிதத்துக்கு போய் பார்க்கல, என்னவா பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்து சொல்றதுக்காக போனோம். அந்த தர்காவுக்கு நாங்கள் போயிருக்கும் பொழுது 1980 இருக்கும். அந்த நேரத்தில் ஆரம்ப கட்டத்தில் போறோம். அந்த தர்காவில் ஒரு கிறுக்கன் இருக்கான். அவன் நகமெல்லாம் வளர்த்து பெருசா பைத்தியமா வந்திருக்கான். அவன் குளிக்காம திப்பி திப்பியா தாத்தி முடியலாம் இருக்கும். இவன் என்ன செஞ்சான்? அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி போறோம், ஆளு செத்து போயிட்டான். அவனுக்கு உள்ள தர்கா கட்டிடுவாங்க. அவன் ஒரு கிறுக்கன் எங்களுக்கே தெரியும். நாங்க பார்த்த ஒரு கிறுக்கனுக்கு அவனுக்கு பீடி மஸ்தான், பீடி குடிச்சிட்டே இருப்பான். பார்த்தவன் எப்ப பார்த்தாலும் பீடி குடிச்சிட்டு இருப்பாங்க. அவனை கொண்டா பைத்தியம் கட்டி போட்டுக்கிறாங்க. அங்கே மண்டை போட்டாங்க. அவனை என்ன பண்ணி விட்டாங்க? உள்ளுக்குள்ள 2 in 1 ஒரு தர்காவுக்குள்ள தர்கா. அப்ப தர்காவுக்குள்ள தர்கா வச்சு அது பீடி மஸ்தான் வழி உள்ள தர்காண்டு பீடி மஸ்தான் ஆக்கி விட்டாங்க. பீடி மஸ்தான் வழி உள்ளாவுக்கு என்ன காணிக்க கொடுக்கணும் தெரியுமா? நான் சிரிக்க சொல்லல, இன்னைக்கு போய் நீங்க பார்க்கலாம். பீடி கட்டு வாங்கி உள்ள போடணும். பீடி மஸ்தான் தர்காவுக்கு நான் ஒரு குடிச்ச ஒரு பிராண்ட் பீடி இருக்குது, அது வெளியே விற்பாங்க. அந்த பீடி கட்டை வாங்கி கொண்டாந்து போடணும். காலையில மறுபடியும் கடைக்கு போயிடும். ஒரு நபரும் சேர்ந்து மறுபடியும் அந்த கடைக்கு போயிடும். இந்த பீடி கட்டு எல்லா உண்டியிலும் விரல் போற அளவுக்கு தான் இருக்கு. இந்த உண்டியல் மட்டும் கை போற அளவுக்கு பீடி கட்டு போடும்ல. பீடி கட்டு போறதுக்காக வேண்டி உண்டியலுடைய வாய் நல்ல பெருசாவே இருக்கும். அந்த மாதிரி வைக்கிறாங்க. அதுல உள்ள படத்தை வேற விற்கிறாங்க. அவர் போட்டாங்க. அந்த போட்டாவை பார்த்தாலே என் செய்தானா அவுலியாவான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஏண்டா நபிகள் நாயகம் அவர்கள் 40 நாளைக்கு அதிகமாக நகமட்டாம இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இவன் பிறந்தேலும் நகம் வெட்டிருக்க மாட்டான், அவ்வளவு பெருசா இருக்கு. அவுலியாவான். அவுலியா அவன் பிறந்தேல நகமே வெட்டிருக்க மாட்டான், அவ்வளவு பெருசா இருக்கு. அவர் அவுலியா. அதே மாதிரி என்ன பண்றான்? வாய் தெரியல அவுலியாவுக்கு. மீசையை வாயை மறைக்கிற அளவுக்கு வைக்க கூடாது மார்க்கத்துல. வாயை மறைக்கவே கூடாது, வாய் தெரியணும். கூழு குடிச்சாலும் மீசையும் சேர்த்து குடிக்கும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. வச்சிருக்க மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. வாயை உதட வச்சு வெட்டிடணும், உதட்டு கீழே வரக்கூடாது. அப்படிதான் மீசை இப்ப இருக்க மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இந்த மகானுக்கு, இந்த பெரியாருக்கு என்ன இருக்கு? இந்த பீடி மஸ்தானுக்கு வாயே தெரியல, மீசை மூடி இருக்குது, வாய் எங்க தேட வேண்டி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆள் வர்றாரு. வரும்பொழுது தலையெல்லாம் தொப்பையா கரெக்ட மாதிரி வருது. உடனே அவர் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க, செய்தா மாதிரி வர்ற, உனக்கு தலைக்கு தைக்க என்ன கிடைக்கலையா, சீப்பு கிடைக்கலான்னு கேட்கிறாங்க. ஒரு முஸ்லிம் நபிகள் நாயகம் சொன்னாங்க, மன்கானலஹு ஷஅருன் ஃபல்லி குரிமுஹு, யாருக்காவது தலைமுடி இருந்தால் அதை கண்ணியமான முறையில் வைக்கட்டும், காட்டு மிராண்டி மாதிரி வைக்காத. தலைமுடி வை, அழகா வைக்கலாம், அழகா ஸ்டைல் பண்ணும், சீவு வகிடு எடுத்துக்க, நெளியா வச்சுக்க, சுழலை விட்டுக்க. நபிகள் நாயகம் அப்படி நெத்தில ஒரு சுழலை விட்டுருப்பாங்களா முடிய, அதுவே ஒரு தனி அழகா இருக்கும் ஆயிஷா நாயகி சொல்றாங்க.
அந்த மாதிரி முடி வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதான் ஒரு சிறந்த முறை. மார்க்கத்தில் முடி வைக்கணும், மொட்டடிக்கிறது நல்லது இல்ல. அப்படி ஒரு மார்க்கத்தில் வந்துட்டு இவனை பார்த்தா என்ன, அவன் பிறந்ததுக்கு என்ன வச்சிருக்க மாட்டான். தலையில ஒரு 200 முடி சேர்ந்து கட்டுக்கட்டா இருக்குது, வீடு கட்டு மாதிரி. அதுவும் இந்த மாதிரி ஆள் படத்தை வந்து பாக்கெட்ல வச்சு திரிகிறாங்க தீபாவளியில. இதான் அவளியா? இதான் அவளியா? முதல்ல பீடி குடிச்சா அவளியா இருக்கவன் அவன்? அட, பீடிங்கிறது ஒரு மனுஷனுக்கு கேடு தரக்கூடிய காரியம். நபிகள் நாயகம் அவர்கள் வெங்காயம் பூண்டு சாப்பிட்டா கூட வாடை இருக்கும்போது பள்ளிவாசலுக்கு வராதுன்ட்டாங்க. சமைச்சு சாப்பிடுங்க. அப்படி பச்சையா சாப்பிட வேண்டிய நிலை வந்தால் அந்த வெங்காய வாடை போன பிறகு பள்ளிக்கு வாங்க அப்படிங்கிற அளவுக்கு. அதனால் மாணவர்கள் அதிருப்தி அடைவார்கள். வெங்காய வாசத்துக்கு அதிருப்தி அடைவாங்கன்னு கேட்டா 24 மணி இழுத்துக்கிட்டு இருக்கிறான், துளவ மாட்டேங்கிறான், நின்றுட்டு கொண்டு கிடைக்கிறான். இந்த மாதிரியான ஆட்கள் அவுளியான்னு சொல்லி நீ தர்கா கட்டி வச்சிருக்கிறிய, இதான் அவுளியாவா? இதை வச்சு மத்த அவுளியா என்ன நிலவுறதப்ப? இதாச்சும் பரவாயில்லை. இந்த பொட்டல்புதூர் ஒரு ஊரு, திருநெல்வேலி மாவட்டம். அங்க ஒரு மைதீன் ஆண்டவர் அவுளியான்னு வச்சுக்கிறாங்க. மைதீன் ஆண்டவர்னா யாரு? பகதாதுல உள்ள ஒரு அப்துல் கார் ஜிலானி. அவர் அங்க அடங்கி இருக்கிறாரு. அவருக்கு இங்கே தர்கா. அவர் இந்தியாவுக்கு வந்ததில்லை. என்னடா தர்கா கட்டி வச்சுக்கிறீங்களா, சமாதி எங்கடான்னு கேட்டா, இல்ல அவர் இங்க வந்து உலுசே வந்தாரு, தண்ணி கிடைக்கல பகதாதுல. இங்க வந்து கைகால் கொஞ்சம் கழுவுனாராம். இங்க பொட்டல்புதூர்ல கைகால் கொஞ்சம் கழுவுன இடம்னு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. சரி, கட்டி வச்சுட்டீல. அந்த தர்காவுடைய வாசல்ல ஒரு யானை நிக்கும் எப்போதுமே. யானைக்கு ஒரு பேரு, என்ன பேரு? மைதீன் பிச்சை. யானைக்கு மைதீன் பிச்சைன்னு பேரு. ஒவ்வொருத்தரும் இங்க இருந்து நடந்து கடையநல்லூர்ல இருந்தும், தென்காசியில இருந்தும், புளியங்குடியில இருந்தும் நடந்தே போவார்கள். எங்க ஆசி வாங்குறதுக்காக வேண்டி. அங்க போன உடனே யானை ஆசி வழங்கும். அந்த யானை துதிக்கையில கொடுத்து வாழைப்பழத்தை வாங்கி பொம்பளை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு புள்ள உண்டாயிரும் அப்படின்னு நம்பிக்கை. அதுக்காக நடந்தே போவாங்க. இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எவ்வளவு எதிரானது பாருங்க. அந்த யானை ஒரு நாள் மண்டையை போட்டுருச்சு. இதான் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் வர்றேன். அந்த யானை செத்து போச்சு. என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? யானையை தூக்கிட்டு போய் ஜனாசாத்துல வச்சு அதை அடக்கம் பண்ணி அதுக்கு தர்கா கட்டி விட்டாங்க. மனுஷனுக்கு தான் தர்கா கட்டின, ஒரு மிருகத்துக்கு வந்து அவுளியா வாங்கி இப்படியே பண்ணி, மிருகத்துக்கு சொர்க்கம் உண்டா? மிருகத்துக்கு ஏவல் விளக்கல் உண்டா? ஒரு மிருகம் வந்து எந்த வகையில மனுஷனுக்கு மேல வர முடியுமா? ஒரு மிருகம் செத்து போச்சு, அதை அடக்கி தர்கா கட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க போனாலும் பார்க்கலாம். அன்றைக்கு வந்த தேவி பத்திரிகை, அந்த வாரம் அந்த அடக்கம் பண்ண வருஷத்துல தேவின்ற ஒரு பத்திரிகை வந்துச்சு. அதுல அழகா வர்ணனை பண்ணி இந்துக்கள்லாம் வந்தாங்களாம், முருகான்னு கூப்பிட்டாங்களா. அது முருகான்னு தெரியுது அவங்களுக்கு, அது ஓகே. கிறிஸ்தவர்கள்லாம் இயேசுவே அப்படின்னாங்களாம், முஸ்லீம்லாம் அல்லாஹ் வேண்டாங்களாம், அதான் அல்லாஹ் அப்படின்னு கூப்பிட அந்த ஜனாசா ஊர்வலம் நடந்தது. அடக்கம் பண்ணி அதை தர்கா வைக்கிட்டீங்க. இல்ல அவுளியாவா? ஏப்ப மகான்களை கேவலப்படுத்தி நான் கேட்கிறோம். இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. அடக்கத்தலமே கிடையாது, அடக்கத்தரத்தை பிரார்த்தனை செய்வது கிடையாது, கையேந்திரம் கிடையாது, அல்லாஹ்வை யாரையும் கேட்க கூடாது என்ற ஒரு மார்க்கத்தில் வந்துட்டு ஏன் அக்கிரமம் பண்றீங்க? இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய ஆட்சி இருக்குமையானால் தர்காக்கெல்லாம் இடிச்சு தரமட்டமாக்குற கடமை இருக்கு. உங்களுக்கு கடமை இல்லை, கவர்மெண்டுடைய கடமை. இஸ்லாமிய ஆட்சி இருக்குமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க, மருமகனே எங்கெல்லாம் கபர் கட்டி இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் இடிச்சிட்டு வா. இடிச்சு தள்ளிட்டாங்க, ஒரு கபர் இல்ல. சவுதி அரசாங்கத்திலையும் இப்ப கபர் கிடையாது, தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு கபர் முளைச்சா தகர்த்துருவான். சமாதி கட்டவே கூடாது, யார் இறந்தாலும் சரி. இந்த சமாதி மூலமாகத்தான் பல கடவுள் நம்பிக்கை நம்ம சமுதாயத்தில் நுழையுது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கடமை எச்சரித்தாங்க. அந்த வேலையை நீங்க செய்யாது என்று சொன்னா நாங்க அவுலியாக்களை திட்டமா, நீங்க திட்டுறீங்க. அப்ப அவுலியாக்கள் பேர்ல நீங்க கூத்தடிக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, அங்க போய் கும்பிடுறீங்க, அங்க போய் ஆணும் பெண்ணும் கலந்து இரண்டரை ஒட்டி உரசிக்கொண்டு செல்கிறீர்கள். இது மாதிரியான காரியங்களை தான் மகான்கள் சொல்லி இருப்பார்களா? இன்னும் சொல்ல போனா ஹஜ் கமிட்டி தெரியுமா? பம்பாய்க்கு போயிருக்கீங்களா? நீங்களா எல்லாருக்கும் போயிருப்பீங்க. பம்பாயில ஹஜ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த ஹஜ் கமிட்டிக்கு முன்னாடி ஒரு 7-8 கோடிகளை நட்டி வச்சு ஒருத்தன் உட்காந்துருப்பான். நான் போயிருக்கிறேன். நான் அந்த நேரத்தில் பம்பாயில ஒரு மீட்டிங்காக வேண்டி போயிருந்தோம். அப்ப நாங்க ஹஜ் கமிட்டில இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். ஹஜ் கமிட்டில 5 வேளை தொழுகை நடக்கும். அவன் வரவே மாட்டான். பெரிய பச்சை தலப்பா கட்டிருப்பான், தாடி வச்சிருப்பான், சுத்தி ஆளுக்கு உட்காந்துட்டு இருக்கும், தாயத்தை வாங்கிட்டு போவான். அது இது பல வேலை நடந்துகிட்டு இருக்கு, மந்திரம் நடந்துட்டு இருக்கு. துணைக்கு ஒரு தினம் வர்றதில்லை. அப்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அங்கிருந்து இறங்கி வந்து அந்த மாதிரி போஸ்ட் மார்க் நின்று கொண்டே சிறுநீரை கழிச்சு அதை சுத்தப்படுத்தாம அப்படி உட்கார்றாரு. யார்? அவுலியா. இவன் செத்த உடனே அங்க பெரிய தடவை கட்டிவிட்டாங்க. நாங்க சிறுநீர் கழிச்சான்ல, நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் போயிட்டு கண்டைக்கு
நீ அவுளியாவா, நீ மகானா, ஏண்டா உன் காலிலே விழுவுறாங்க, அடிக்க வேண்டாம் விட்டுரு. நம்ம சத்தியத்தை சொல்லி பயப்படக்கூடாதுல்ல, உடனே சொல்லிவிட்டு அடி வாங்கிட்டு வந்தோம். அந்த ஆள் மண்டையை போட்ட பெண்ணு கேட்டா ஹஜ் கமிட்டிக்கு தமிழ் ஒரு பெரிய தர்கா உண்டாயிடுச்சு. யாருக்கு தர்கா? தம்படியானுக்கு. தொழுகை கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சுத்தம் கிடையாது, இவருக்கு தர்கா. இந்த அவுளியா இதுதானே கண்டிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த தஞ்சாவூர் மாவட்டங்கள், திருச்சி மாவட்டங்கள், அந்த மாவட்டங்கள் போனீங்கன்னா சடப்பைக்குன்னு வருவாங்க. ஊர்ல உண்டா சடப்பைக்கிறே? இங்க கிடையாது, செங்கல்பட்டு இல்ல, அல்லாஹாபாதி தான். சடப்பைக்குன்னு வருவாங்க. சடப்பைக்குன்னா யாரு? நாங்களும் அவுளியாவுடைய வாரிசு, நாகூர் ஆண்டவர் வாரிசு. இவர் நாகூர் ஆண்டவர் வாரிசு, மொய்தீன் ஆண்டவர் வாரிசுன்னு சொல்லிட்டு ஆடு மாடு கோழி கழுதை கூட இருந்தா தாங்க கேட்பாங்க தெரு தெருவா. இவங்களும் வரக்கூடிய நாள் கரெக்டா தெரியும். அவங்க ஆடை கொடுப்பாங்க, மாட்டை கொடுப்பாங்க, கோழியை கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் போக சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. 10 பேர் 11 பேர் வருவாங்க. வந்த சாப்பாடுக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட முடியும். 200 பேர் சாப்பாடு கூப்பிடுவாங்க. மகானுடைய வாரிசு வந்துட்டாங்கல்ல, 200 பேர் கூப்பிடுவாங்க. வந்து எல்லா வீட்லயும் வாங்கிடுவாங்க. சாப்பிட போறது 1000 ரூபாய் கட்டணும். வந்து சாப்பிடுறதுக்காக வேண்டி அவங்களுக்கு 1000 ரூபாய் நம்ம பீஸ் கொடுக்கணும். நீங்க சாப்பிடுவாங்க, 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாய் வாங்கிடுவாரு. வாங்கிட்டு என்ன செய்வாருன்னா எல்லா வீட்லயும் போய் அந்த சாப்பாடு சரண்ல வச்சு நகை வெட்டி 6 மாசம் இருக்கும், கஞ்சாவார குடிப்பான். கையை கழுவ மாட்டாங்க. அவ்வளவு சுத்தமான கையை வச்சு பிசைகிறது. அதுல உள்ள சரக்குலாம் இறங்கு பிசைஞ்சிட்டு வந்துடுவார். இதை எடுத்துக்கொண்டு தெரு தெருவா பங்கு வைக்கிறது. நம்ம தாய்மார்கள் என்ன செய்வாங்க, தஞ்சாவூர் தாய்மார்கள் அதுக்கு போட்டு எனக்கு உனக்கு ஒரு ஆளுக்கு ஸ்பூன் தான் கிடைக்கும். இதுல என்ன இருக்கு, மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்புனீங்கன்னு வைங்க, 50 ரூபாய் அது இருக்கும். அந்த சாப்பாட்டை டெஸ்ட்டுக்கு அனுப்புனீங்கன்னு வைங்க, அதுல அவ்வளவு கிருமி நோயும் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம். இவங்க மகான் அவுளியா பள்ளிவாசல் உட்கார்ந்து இருப்பாங்க, பாங்க சொல்லுவாங்க, பள்ளிவாசல் உட்கார்ந்து கஞ்சி அடிப்பாங்க. அந்த ஊர்ல உள்ள பள்ளிவாசல்ல கேட்க மாட்டாங்க, அவுளியா விட்ட வாரிசு. அவுளியா விட்டு வாரிசுனா கஞ்சி அடிக்கலாம்ல, அப்படி நடப்பு. அந்த மாதிரி தொழுவ வர மாட்டாங்க. தொழுக நடக்கிற ஓரத்தில் வெளிப்படையில படுத்து கிடப்பாங்க அவுளியா விட்டு வாரிசு. இந்த மாதிரியான அயோக்கிய தனங்கள் செய்தவர்கள் தான் அவுளியாவை அவமதிக்கிறாங்களே தவிர நாங்க அவமதிக்கல. அப்ப மகான்களை அவமதிக்கிறார்கள் என்பது பொய். அடுத்து என்ன, மார்க் அறிஞர்களை அவமதிக்கிறார்கள். அடுத்த குற்றச்சாட்டு, உலமாக்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் மதிக்க மாட்டேங்கிறோம்? நல்ல உலமாவை மதிக்குவோம். நீ உலமாவை இருந்து பாரு மதிக்கிறோம். ஏன் மதிக்கல? உலமாங்கிற பேர்ல நீங்க என்ன பண்ணி இருக்கீங்க மார்க்கத்துல? அல்லாஹ் சொல்லாம, நபிகள் நாயகம் சொல்லாத காரியத்தை உங்க வருமானத்துக்காக வேண்டி புதுசு புதுசா உண்டாக்குனீங்கல்ல, அதைத்தான் கண்டிக்கிறோம், அதைத்தான் எதிர்க்கிறோம். உங்களை எதிர்க்கல. நீங்க உண்டாக்குன செயல்கள் இஸ்லாத்தில் இல்லாது. இஸ்லாத்துல புரோகிதம் கிடையாது. இஸ்லாத்துல கடவுளுக்கு மனுஷனுக்கு புரோக்கர் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கல்யாணம் எடுத்துக்கீங்க, கல்யாண பேச்சு நடத்துறதுல ஆரம்பிச்சு எத்தனை பாத்தியா வராங்க பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் காசு. கல்யாண பேச்சுல பந்தக்கால் நடுவாங்க. பந்தக்கால ஊண்டுவதற்கு அவரை கூப்பிடுவாங்க, அது பாத்தியா பாரு, அதுக்கு ஒரு 10 ரூபா. பந்தக்கால ஊண்டி சட்டியை வைப்பாங்க, அடுப்புல சட்டியை வச்ச உடனே அதுக்கு ஒரு பாத்தியா பாரு, அதுக்கு ஒரு 10 ரூபா. சட்டி வைக்கிறது பாத்தியா. அதுக்கப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு தலையில தொப்பியை மாட்டுவாங்க, தொப்பி தூக்கி வச்சு அது பாத்தியா, அதுக்கு ஒரு காசு. வாசல விட்டு கல்யாண மாப்பிள்ளை இறங்குவாரு, அது பாத்தியா. அங்க இருந்து பள்ளிவாசலுக்கு அது பாத்தியா. என்ன வாத்தியம்? எந்த மார்க்கத்தில் இருக்கு? ஏப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்களா? நீங்க சொல்லக்கூடிய எதுக்கெடுத்தாலும் பாத்தியா ஓதுறிய? இது காசுக்கு ஓதுறியா, நீ அல்லாஹ்வுக்கு ஓதுறியா? ஒரு அஜர்த்தை கூட்டிட்டு போய் பாத்தியா ஓத சொல்லிட்டு அஜர்த்துக்கு போங்க, அல்லாஹ் கூலி தருவான்னு சொல்லுங்க பார்ப்போம். நீ அல்லாஹ்வுக்கு தான் ஓதுறேன்னு சொன்னா அஜர்த்து வாங்க பாத்தியா ஓதுங்க, நல்ல காரியம் செஞ்சீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலி தருவான் போங்க. இல்ல காசுங்கடா கேப்பீங்களா இல்லையா? அப்ப நீ காசுக்காக வேண்டி மார்க்கத்தில் ஏன் இதை உண்டாக்குற? ஒரு கல்யாணத்தில் ஒரு அஜர்த்துக்கு என்ன வேலை? இஸ்லாமிய முறையில திருமணத்தில் மார்க்க அறிஞருக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னால் பெண் வீட்டுக்காரர்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் இருக்கணும். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு சாட்சி குறைந்தபட்சம் 2 இருக்கணும். மகன் கொடுக்கணும், மணப்பெண்ணு மனப்பூர்வமா சம்மதிக்கணும், மணமகனும் சம்மதிக்கணும், கட்டாயம் இருக்கக்கூடாது. அப்ப கேட்கணும், எப்படி கேட்கணும்? என்னுடைய மகளை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், அவருடைய சம்மதம் பெற்று விட்டேன், நீங்க மகளை இவ்வளவு தர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். தர்றேன், நான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லுவாரு, ஒத்துக்கிட்டேன் பாரு, உடனே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இதுதான் இஸ்லாமிய கல்யாணம். இஸ்லாமிய கல்யாணம் என்னன்னு கேட்டா, என் மகளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், அவர்கிட்ட சம்மதம் வாங்கிட்டேன், நீங்க இவ்வளவு ரூபாய் மகள் கொடுக்குறீங்க, ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கணும். அவர் எஸ் பாரு, உடனே அவர் கணவன் ஆயிடுறாரு, உங்க மனைவி ஆயிடுறாங்க. இதானே இஸ்லாமிய திருமணம். நீங்க முஸ்லீம் பர்சனல் லா புக் எடுத்து பாருங்களேன், இந்தியாவில் போட்டிருக்காங்க, அதை எடுத்து பாருங்களேன்.
இஸ்லாமிய திருமணம் அவ்வளவுதான். ஒரு ஈஜாபு, ஒரு கபூல், ஒரு மகரு, 2 சாட்சி, இப்படிதான் எழுதி வச்சிருக்கான். இதுதான் மார்க்கத்திலையும் இருக்கு, இப்படிதான் ஹதீஸ்லயும் இருக்கிறது. இந்த கல்யாணத்துக்காக வேண்டி நீங்க என்ன பண்றீங்க? இவ்வளவு சிம்பிளா நடத்த வேண்டிய கல்யாணத்துக்கு பிரம்மாண்டமா ஆக்கி இந்த மக்களை ஒண்ணுமில்லாம ஆக்கணும். உங்களுக்கு பங்கு இல்லை அஜித்துமார்களுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற சஹாபி, பணக்காரர், அவர் நபிகள் நாயகத்தை பார்க்க வர்றார். வந்தா வாசமும் மனமுமா வர்றார். நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, என்ன அப்துர் ரஹ்மான், என்ன ஒரே வாசத்தோட வந்திருக்கிறீங்க, என்ன செய்யுதுன்னு கேட்கிறாங்க. வாசத்தோட வந்திருக்கிறீங்க, என்ன செய்யுதுன்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா அந்த அப்துர் ரஹ்மான் சொல்றாரு, எனக்கு நேத்து கல்யாணம் ஆயிடுச்சு. கவனிக்க வேண்டிய சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு செல்வந்தர் நபித்தோழர் நபிகள் நாயகத்தை பார்க்க வர்றாரு. என்னப்பா நறுமணம் பூசி இருக்கிறேன்னு கேட்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு, நேத்து ஆயிடுச்சுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய மேரேஜ் கல்யாணத்திற்கு நபிகள் நாயகத்தை கூப்பிடவில்லை, நபிகள் நாயகத்துக்கு தெரிவிக்கவில்லை, யாருக்கும் சொல்லாமல்